திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க. நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த வகுப்புகளை எடுக்கலாம் என்று ஒரு பெரும் முயற்சி எடுத்திருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிக்கு சித்தாந்த ரத்தினம் ஐயா சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் கடந்த 18 ஆண்டுகளாக இந்த துறையிலே கற்பதும் கற்றதை போதிப்பதுமாக ஒரு பெரும் பணியை செய்து வருகின்ற அந்த ஐயாவினுடைய துணையுடன் இந்த நிகழ்ச்சியை கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று துவக்கினோம். வெறும் தோத்திர நூல்களையே பாடிக்கொண்டு இருக்கின்ற நமக்கு அந்த தோத்திரத்தின் பின்னணியிலே இறைவனை அடைவதற்குண்டான ஒரு முகாந்திரத்தை நம்முடைய பெரியோர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வெந்ததை தின்றுவிட்டு விதி வந்தால் சாவோம் என்கிற இந்த மனோநிலையை மாற்றி ஏன், எதற்கு, எப்படி என்கிற கோவிலை வலம் வரும் ஒரு வித்தையும் சொல்லிக் கொடுத்து தனக்குள் இருக்கிற அந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான எல்லாம் வல்ல சிவபெருமானை அடைவது எப்படி என்கிற ஒரு ஆய்வையும் ஒரு தெளிவையும் இந்த சித்தாந்தம் நமக்கு அளிக்கும் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தினாலே பகுத்தறிவை நமக்கெல்லாம் ஊட்டி இறைவனுடைய திருவடியை காண்பிக்கக்கூடிய ஒரு உன்னதமான நூல்களாக இருக்கக்கூடிய இந்த சித்தாந்த நூல்களை எடுத்து இயம்ப வேண்டும் என்று ஒரு பெரிய அவாவை ஐயாவிடம் சொன்னபோது அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். அந்த வகையிலே கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று நம்முடைய சிகாரம் தரும் உமையால் துணைவர், அதாவது சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற சேனலினுடைய சுருக்கமாக சிகாரம் தரும் உமையால் துணைவர் என்கிற பெயரில் இருக்கிறோம். இந்த சேனல் மூலமாக நாம் கடந்த செவ்வாய்க்கிழமை ஒரு அறிமுக உரையை தொடக்கமாக தந்தோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு அன்பர்களையும் கடந்த செவ்வாய்க்கிழமை கேட்டுக்கொண்டோம். சித்தாந்த பயிற்சியில் சேர்ந்து ஒரு முறையாக பயிற்சியாக முடித்து ஒரு சான்றிதழாக வாங்க வேண்டும் என்றால் உங்களுடைய முகவரி, நீங்கள் உங்களுடைய நான் சித்தாந்த வகுப்பில் ஆர்வமாக இருக்கிறேன் என்கிற தகவலையும் அடியனுக்கு அளிக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன். அதன் அடிப்படையிலே ஒரு 3 பேர் தெரிவித்திருந்தார்கள். அந்த வகையில இன்றைக்கு வருகின்றிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி இந்த சித்தாந்த வகுப்பினுடைய அறிமுக உரையை ஐயா அவர்கள் மிக விரைவிலே வந்து துவக்க இருக்கிறார்கள். இன்றைக்கு திரு செங்காட்டங்குடியிலே சிறுதொண்ட நாயனாருடைய அந்த வரலாற்று நிகழ்வு நடந்து கொண்டிருப்பதனாலே, அவருடைய குரு பூஜை நடந்து கொண்டிருப்பதனாலே ஆத்தூரில் அகிலாண்டேஸ்வரி உடனாக்கிய காயா நிர்மலேஸ்வரருடைய திருக்கோவிலிலே இந்த குரு பூஜையை ஐயா அவர்கள் தலைமையேற்று ஐயா அவர்கள் அதில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக சரியாக 8 மணிக்கெல்லாம் வர முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் நான் தாமதமாக வருகிறேன் ஐயா என்று சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே சித்தாந்தம் நமக்கு ஒரு தோத்திர நூலாக இல்லாமல் ஒரு சாத்திர நூலாக அது இருக்கிறது. இந்த தோத்திர நூலுக்கும் சாஸ்திர நூலுக்கும் உள்ள வித்தியாசம் நமக்கு தெரிய வேண்டும். 12 திருமுறை தோத்திர நூலுக்கு ஒரு பெரிய முத்தாய்ப்பாக நாம் 12 திருமுறைகளை பாராயணம் 5:20 மணிக்கு ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். சரி, இப்படியே சென்றால் நமக்கு அந்த சூட்சமம் தெரிய வேண்டும்.
பக்தி நமக்கு வேண்டும். அந்த பக்தியினாலே இறைவன் நமக்கு அந்த வழியை நமக்கு சுட்டிக்காட்ட 14 சாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார்கள். அந்த 14 சாஸ்திரங்களை எடுத்து இயம்புவதற்காகத்தான் இந்த செவ்வாய் தோறும் இந்த சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த வகுப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பர்கள் மிக ஆர்வமாக வருகின்ற அன்பர்கள் தங்களுடைய பெயர்களை கொடுத்து இணைத்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு வகுப்பையும் முடித்த பிறகு அதற்குண்டான கேள்வி பதில்கள் ஐயா அவர்கள் எடுத்து இயம்புவார்கள். அதற்கு நீங்கள் சரியான விடை அளிக்கும் பொழுது, தேர்ச்சி பெறும் பொழுது, ஒவ்வொரு கட்டமாக நாம் தேர்வு பெற்று கடைசியில அந்த 14 சாத்திரங்களையும் நிறைவு பெற்றலாம் என்பதுதான் அடியனுடைய தாழ்மையான கருத்து. அந்த வகையிலே திருவருள் கருணையினாலே நாம் சித்தாந்த பயிற்சி வகுப்பை தொடங்குவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இன்றைக்கு 7/5/2024 செவ்வாய்க்கிழமை. எப்பொழுதும் போல ஒரு துதியோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குவதை ஒரு முறையாக வைத்திருக்கிறோம். ஐந்து கரத்தனை, ஆனை முகத்தினை, இந்து நிலம்பெறை போலுமெயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தனை, குந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திரு வாத ஊரார் திருத்தால் போற்றி போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறொன்றில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்மிகு தேவாரமும் திருவாசகம் உய்வை தரச் செய்த நால்வர் புற்றால் எம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அந்த வகையிலே நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நம்முடைய சித்தாந்த வகுப்புக்கு உள்ளே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக ஐயாவுடைய வருகையை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஐயா அவர்கள் இந்த சிறுத்தொண்ட நாயனாருடைய குரு பூஜையிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அடியேன் வருவதற்கு கொஞ்சம் சற்று தாமதமாக ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையில் நாம் காத்துக் கொண்டிருக்கோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இந்த சித்தாந்த வகுப்பிலே 14 சாஸ்திரங்கள். சைவ சித்தாந்தம். ஏன் சைவ சித்தாந்தம் படிக்க வேண்டும்? சைவ சித்தாந்தம் மொத்தம் 14 இருக்கிறது. அதில் முதல் நூலாக திருவுந்தியார், 2 திருக்களிற்றுப்படியார், 3 சிவஞான போதம், 4 சிவஞான சித்தியார், இருபா 20 சிவபிரகாசம், திருவருட்பயன், வினாவெண்பா, போற்றி பற்றொடை, கொடிக்கவி, நெஞ்சு விடு தூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம், உண்மை விளக்கம். இத்தனை நூல்கள் இருக்கிறது. அன்பர் பெருமக்கள், இதை நீங்க பிடிஎஃப்-ஆவும் எடுத்துக்கலாம், புத்தகமாகவும் வாங்கிக்கலாம். புத்தகமா ஐயா ஸ்ரீதேவ் ஐயா தர்ம ஆதீனத்திலிருந்து வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு உரிய கட்டணம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்ன சொல்லிட்டு உரையோட இருக்கா இல்ல வெறும் புத்தகமா இருக்கான்னு தெரியல. அதையும் ஏற்பாடு செஞ்சுக்கலாம். இந்த சாஸ்திர நூல்கள் நமக்கு என்ன சொல்லித்தரப் போகிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். இதுதான் இந்த நூல் நமக்கு ஒரு பெரிய வழிகாட்டி நூல். அதுல சிவஞான போதம் உன்னதமான நூல். மெய்கண்டார் வழியில அவருடைய படைப்பு. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஐயாவுடைய வருகையை காத்துட்டு இருக்கோம். திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயவே. ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே. நானறிவிச்சையும் நமச்சிவாயவே. நானவின்றேத்துமே நமச்சிவாயவே. நன்னெறி காட்டுமே நமச்சிவாயவே. ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே. நானறிவிச்சையும் நமச்சிவாயவே. நானவின்றேத்துமே நமச்சிவாயவே. நன்னெறி காட்டுமே. அந்த நன்னெறி அதுதான் சிவநெறி. அந்த நெறிக்காகத்தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். சிவசிவா. திருச்சிற்றம்பலம். ஆழ்வாரிலி மாடு போல் ஆவேனோ என்று மாணிக்கவாசகர் இடத்துல சொல்லி நம்ம திருவாசகத்தில் கேள்விப்பட்டிருப்போம். அதாவது எங்க நம்மள வழிநடத்தி எந்த இடத்துல நம்ம விட்டு எந்த ஊருக்கு நம்ம போகாத ஊருக்கு போயிடுவோமோ அப்படின்னு நம்ம போகாம இருக்கிறதுக்காகத்தான் நம்முடைய அறிஞர்கள் சித்தாந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையிலே சைவ சித்தாந்தம், சித்தாந்த சைவம், ஒரு பகுத்தறிவுடன் கூடிய பக்தியை நாம் செலுத்துவதற்கு மிகப்பெரிய வழியாக இருக்கக்கூடிய இந்த நூல்களை நாம் கையில் எடுப்போம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நிகழ்ச்சி வருகின்றக்கூடிய பட்டம்மாள் அம்மா, சங்கரி அம்மா, ஜெகதீசன் ஐயா, ராஜா ஐயா, ஜெயா அம்மா,
கமலம் அம்மா, பணப்பாக்கத்து ஐயா, கணபதி ஐயா, ஆனந்தி அம்மா, சக்தி நடராஜன் ஐயா, பரமேஸ்வரி அம்மாவா கீழ? பரமேஸ்வரி அம்மா, சிவசிவா, திருச்சிற்றம்பலம். எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றோம். அம்மா அவங்க கையில பரமேஸ்வரி அம்மா கையில தர்மயாதனம் வெளியிட்ட புத்தகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபோட்டோ புடிச்சு அனுப்பிச்சிருக்காங்க பார்த்தேன். சைவ சித்தாந்தத்தினுடைய தொகுப்பு மொத்தம் மூலம், முறையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய புத்தகம் வச்சிருந்தாங்க. அதை அனுப்பிச்சிருக்கிறாங்க பார்த்தேன். கிட்டத்தட்ட 1000 பக்கங்களுக்கு மேல போற புத்தகம் நெனைக்கிறேன் அது. பாருங்க இதெல்லாம் நம்ம வாழ்நாள்ல என்னைக்கு நம்ம இதெல்லாம் முடிக்க போறோம்ன்னு தெரியல. 12 திருமுறைய வந்து பல சுழற்சி கண்டவங்களும் இருக்கிறாங்க. நம்மளால அது இன்னும் ஒரு முழு தொகுப்பு முடிக்கிறதுக்கு நம்ம ஆயுள் பத்துமான்னு தெரியல. அந்த வகையில நம்ம ஐயா ஸ்ரீதேவ் ஐயாவுடைய வருகைக்காக காத்துட்டு இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இதுக்கு முன்னாடி யாருன்னா சித்தாந்த வகுப்பு போயிருந்தீங்கன்னா, உங்க அனுபவத்த கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல என்ன வகுப்படுத்தாங்க? பட்டம் பலமா இருக்கீங்களா? ஐயா. வாங்க, வாங்க. முதல் நீங்க சித்தாந்த வகுப்புக்கு போனீங்கல்ல, அந்த முதல் அறிமுக வகுப்பு என்ன சொன்னாங்க? என்ன முதல் 14 சாஸ்திரங்கள்ல எந்த சாஸ்திரம் முதல்ல எடுத்தாங்க? கொஞ்சம் அப்படியே அனுபவத்த சொல்லுங்க சாமி. சிவாய நமங்க ஐயா. முதல்ல உண்மை விளக்கம் தாங்க ஐயா முதல்ல எடுத்தாங்க. சரி. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க ஐயா நானே போய் ஜாயின் பண்ணேன். ஓ! உண்மை விளக்கம் எடுத்த பிறகு தான் போய் ஜாயின் பண்ணீங்களா? ஆமாங்க ஐயா. அது என்ன உண்மை விளக்கத்துக்கு 1 மாசம் கோர்ஸ் முடிஞ்ச பிறகு எப்படி கட்டணம் கட்டிட்டு தான் திருப்பி உள்ள போனீங்களா? ஆமா, ஆமா. அது வரைக்கும் ஆள் எடுத்துட்டு இருந்தாங்க. சரிங்கம்மா. அப்புறம் நான் இப்ப புக் வாங்கி வேற இப்ப குரூப்ல எடுக்குறாங்க. அதுல நானு கொஞ்சம் பயின்றுக்கிறேன் ஐயா. பரவால்ல, உண்மை பரவால்ல. சரி விளக்கம் ஃபுல் செஞ்சீங்க. ஆமாங்க ஐயா. ஆமா அதுக்கப்புறம் இங்க இருக்குமா? திருவருட்பயன். ஆமா. உண்மை விளக்கம்னு ஒண்ணு இருக்குது. உண்மை நெறி விளக்கம்னு ஒண்ணு இருக்குதே. ஆமாங்க ஐயா. முதல்ல உண்மை விளக்கம் தாங்க ஐயா முதல்ல எடுக்கிறது. சரி. 2வது வந்து திருவருட்பயன். சரிங்கம்மா. ம், ம். 3வது சிவஞான சித்தியார். சரி. 4வது வந்து சிவஞான போதம். ம், 5 சிவப்பிரகாசம் ம். 5. இப்போ இந்த மாசம் சிவப்பிரகாசம் எடுத்தாங்க எங்களுக்கு. ஓ! 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 ஒரே இந்த வகுப்புலயே அது முடிச்சுட்டாங்களா? இல்லைங்கய்யா. கொஞ்சம் கொஞ்சமா தான் நடத்துவாங்க. சரிங்க. ஆமா. இந்த மாசம் வந்து ஆனா கொஞ்சத்துல புரியலைங்க ஐயா அது சித்தாந்தம். இப்போ வந்து கொஞ்சம் சிவஞான போதமும், சிவப்பிரகாசமும் தான் கொஞ்சம் புரியுதுங்க. திருவருட்பயன் என்ன, சூத்திரம்னா என்ன, அதிகரணம் என்ன, நூற்பா என்ன, வெண்பா என்ன ஒண்ணும் தெரியாது. இப்பதான் கொஞ்சம் 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 தெரியுது. அதுக்குதான் சித்தாந்தம் போட்டோனே எந்த கிளாஸ் இருந்தாலும் ஓடி போய் கேக்குறேங்க. அவ்வளோ சீக்கிரத்துல நம்ம இதுல வைக்க முடியலைங்க மெயின்ல. எல்லாம் பெருமான பத்தி தான் சொல்றாங்க. இருந்தாலும் அது நினைவுல வச்சுக்க முடியல நம்மளால. ஆழ்ந்து சிந்திக்கணும். அந்த புத்தகத்தை எடுத்து மறுபடியும் படிக்கணும். ஒரு நூல் அதாங்க ஐயா சித்தாந்த நூல் கையில வாங்கினாலே நம்ம வந்து இது தீட்சை வாங்கின மாதிரிங்களா, நூல் தீட்சை வாங்கினதான் ஐயா. அம்மா அம்மா பேசிட்டே இருங்க. அந்த முதல் அனுபவத்த கொஞ்சம் சொல்லுங்க. வந்துடுறேன். சித்தாந்த நூலை எந்த நூலும் ஒவ்வொரு நூலும் ஒரு வகுப்பு எடுக்கிற போது அந்த அமைப்பாளர் கையால நாம வாங்கினோம்னா அந்த நூல் வாங்குற போதெல்லாம் ஒரு ஒரு தீட்சை வாங்கின மாதிரி நினைச்சு அதை வாங்கி பெருமானை நினைச்சு நமக்கு வந்து இது நமக்கு வந்து நல்லா புரியணும் அப்படின்னு நினைச்சு புத்தகத்தை வாங்கி பெருமான் நினைவோடவே சிந்திச்சோம்னா நம்ம நினைவுல நல்லா பதியும் அப்படின்னு இன்று சிவபிரகாசம் எடுத்த போது சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இது வரைக்கும் நூல் வாங்கின போது எதுவோ புக்கு கொடுக்குறாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டோம். இப்போ இந்த சித்தாந்தத்திலேயே நடத்துறதுக்கு வேற ஒரு குரூப்ல நான் ஜாயின் ஆயிருக்கேன். அதுல வந்து சிவஞான போதத்தை பத்தி எடுக்கிறாங்க, உண்மை விளக்கத்தை பத்தியும் எடுக்கிறாங்க. இது ரெண்டும் தான் இப்ப எடுத்துட்டு இருக்காங்க. அதுலயே நான் ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்கிறேன். எனக்கு விவரமா சொல்ல தெரியாது. நான் தான் சொல்றேனே இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தான் புரியுது. அதிகமா இன்னும் தெரிஞ்ச மாதிரியே இல்லை எனக்கு. சொல்றது அளவுக்கு இன்னும் அதான் ஒவ்வொருத்தரும் வந்து 10 வருஷம் 15 வருஷம் படிச்சுதான் நமக்கே போதனை பண்றாங்க. அது வரைக்கும் ஆனா அவ்வளவு சீக்கிரமா அதை இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நான் 10 வருஷமா சித்தாந்தத்துல போய் இருந்துதான் நான் வந்தேன் அப்படின்றாங்க. நம்மலாம் இப்பதான் ஓராண்டு காலம்தான் ஆகுது போய். நமக்கு அதெல்லாம் தெரியாது இன்னும். அதனால
கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கணும். ஐயா இப்ப சொல்றத வச்சு இன்னும் தெளிவா சிந்திச்சோம்னா, நம்ம வந்து நல்லா புரியும்னு நெனைக்கிறேன். இப்ப சிந்திக்கத்தோட இல்ல, அவர் சொல்லிட்டு போறதோட இல்ல, நம்ம ஒரு 4, 5 பேர் பக்கத்துல இதுல இருக்கிறவங்கலாம் இருந்தாங்கன்னா, 4, 5 பேருமா சேர்ந்து, அன்னைய நடத்தின வகுப்ப நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு முறை, அடுத்த வகுப்பு போறதுக்குள்ள நம்ம சிந்திச்சோம்னா, இன்னும் நமக்கு புரியும்னு நான் நெனைக்கிறேன். என்னோட கருத்து. நன்றி, நன்றி, இதுல நன்றி. வகுப்புல ஆ, போனவங்களாமும் ஐயா அவங்க இருக்கிற என்னங்க ஐயா? ஆமா. இதுல என்னன்னா, ஒரு முறை ஆமா. ரத்தனம் பட்டம் சித்தாந்த ரத்தனம் பட்டம் வாங்குனவங்க 2வது முறை வாங்குவாங்க, 3வது முறை 4 முறை வாங்குனவங்கலாம் இருக்காங்க. ஆமாங்க ஐயா. ஆமாமா. ஏன்னா வகுப்புக்கு திருப்பி திருப்பி கட்டணம் கட்டி திருவாவடுதுறை ஆதீனத்துல படிக்கிறவங்களும் இருக்காங்க. அது ஆமாங்க அவ்வளவு ஐயா. சீக்கிரம் வந்து அது என்னது முன்வினை, ஊழ்வினைன்னு நமக்கு இருக்கணும். நமக்கு புரியணும். சாமி ஆம். உணர்த்தினா மட்டும்தான் நம்ம அத ஆமாங்க ஐயா. உணர்ந்துக்க முடியும். ஆமா. ஆமா, இல்லன்னா வகுப்புக்கு போயிட்டு பல ரத்தினங்கள வாங்கினே இருக்கலாம். ஆமா. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. பரவால்ல. உங்களுக்கு இந்த இந்த வயசுல இவ்வளவு ஆர்வம் ஏற்பட்டு சித்தாந்த சேர்ந்து சேர்ந்து போய் ஆமாங்க முதல்ல ஐயா. உண்மை விளக்கம். ம். ஆமா. ஆமா உங்கள தவறா நினைச்சுங்க. உங்க வயசு என்னம்மா இப்ப கரெக்ட்டா? எனக்குங்க ஐயா 64ங்க ஐயா. ஆ இதேதான் பரமேஸ்வரி அம்மா கேட்டாங்களாம். உங்களுக்கு என்னத்துக்குங்க சித்தாந்தம்? இதுதான் கேட்டாங்களாம். உங்களுக்கு என்னத்துங்க சித்தாந்தம்? சித்தாந்தம் படிச்சு உங்களுக்கு என்ன ஆகப் போகுது? போங்கம்மா அப்டின்னாங்களாம். இந்த அம்மா வராங்க பாருங்க. அவங்களோட அனுபவத்த சொல்லப் போறாங்க. வாங்க பரமேஸ்வரி அம்மா. அம்மா சிவாயனம் போய் ஐயா. ஆமா எங்க போய் கட்டணம் கட்டணும் போனீங்க நீங்க? சைதாப்பேட்டையில தானே? வெஸ்மாம்பலம் ஐயா. அதான் உங்களுக்கு அங்க எதுக்கு சித்தாந்தம் சொல்லுங்கம்மா. அத சொல்லுங்கம்மா. கிளாஸ் நடத்துனவங்க சொல்லல. அவங்க வாங்கன்னு தான் சொன்னாங்க. ஃபோன் பண்ணி மீனம்பாக்கத்துல ஆன்மீக கண்காட்சி நடந்தது. அங்கே போயிருந்தப்போ ஒரு ஸ்டால்ல எனக்கு ஒரு பேப்பர் கிடைச்சது. அதுல உள்ள இந்த சித்தாந்த வகுப்புல அவங்க நடத்துறவங்களோடது. அதுல இருக்க ஃபோன் நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் நானு. அ ஐயா இது மாரி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. வரலாங்களா? என்னோட வயது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் நானு. கேட்டேன். அப்போ வாங்கம்மா வயது வரம்பு கிடையாது. எந்த வயசுக்காரும் வரலாம். நீங்க வாங்கன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானு போகல. அதுக்குள்ள இன்னொருத்தர் நம்ம குடும்ப நண்பர் அவரு. எல்லாரையும் தெரியும். வீட்லயும் எல்லாரையும் தெரியும். அவரு என்ன பண்ணிட்டாரு, "ஏம்மா நீங்க போய் இந்த வயசுல போறீங்க? அதான் உங்க பொண்ணு பிள்ளைங்கலாம் இருக்காங்க. அவங்கள அனுப்புங்க. இப்ப நீங்க போனா உங்களுக்கு மட்டும் தான் அதோட பலனு. அவங்க புள்ளைங்க போனாக்கா, அவங்க இன்னும் 4 பேருக்கு சொல்லுவாங்க. அதனால நீங்க அவங்கள அனுப்புங்க. உங்களுக்கு வேண்டாம்" அப்படின்னுட்டாரு. சரின்னு அதோட எனக்கு விட்டு போச்சு. எங்க பிள்ளைங்கள நான் பணம் கட்டுறேன்ப்பா, நீங்க போய் சேருங்கப்பான்னா, எங்க பொண்ணாகட்டும், பிள்ளையாகட்டும் போகவே இல்ல. அதோட விட்டு போச்சு. இது சரி, அப்ப நெனச்சோம், போக முடியல. இப்ப சமீபத்துல 1 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ராஜாராணி ஐயா வீட்ல ஒரு அடியார் சொல்லிக் குடுத்தாங்க. ஒரு எத்தன மாசம்னு நெனவு இல்ல. ஒரு 5, 6 பேர் சேர்ந்தோம். கேட்டோம். ஆனா அவர் சொல்லும்போது நல்லா புரிஞ்சுது. நல்லா நோட்ஸ் எல்லாம் எடுத்தோம். சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா இப்ப சுத்தமா ஞாபகமே இல்ல ஒண்ணுமே. அது அடுத்தடுத்து கேட்டாக்கா தான் அது புரியும் போல இருக்கு. அதோட விட்டு போச்சுங்க ஐயா. புரியுது, இப்போ புரியுதுங்கம்மா. இந்த இல்ல இல்லம்மா தகவல் தெரிஞ்ச ராஜாராணிம்மா. உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயி போயிடுச்சு. சரிப்பா நம்ம நெனச்சோம் இதெல்லாம் கேட்கணும்னுட்டு, சரி அப்படின்னு. இந்த புத்தகம் திருக்கழுக்குன்றத்துல வாங்கி நான் ஒரு 6 வருஷம் ஆகுது. 6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குனேன். பேர பார்த்த உடனே வாங்கணும்னு தோணுச்சு வாங்கிட்டேன். என் கையில பணம் கூட இல்ல அப்போ. இப்ப பார்த்துட்டு விலை வாங்குனீங்க கேட்டா 600. திருக்கழுக்குன்றத்துல? பரமேஸ்வரி அம்மா. சிவா எங்க வாங்குனீங்க திருக்கழுக்குன்றத்துல? திருக்கழுக்குன்றத்துல திருக்கழுக்குன்றத்துல ஐயாவோட முற்றோதல் வச்சிருந்தாங்க தாழக்கோயில்ல. சரிங்க, சரிங்க. அப்போ அந்த ருத்ராட்சம், திருவாசகம்லாம் வச்சு என்று ஒரு அன்பர் வச்சு அதை விற்பனை பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட இந்த ஒரே ஒரு புத்தகம் இருந்தது. அதை பார்த்துட்டு நான் கேட்டேன், இந்த புக்கு எனக்கு வேணும், என்ன விலைங்கன்னா 600 சொன்னார். சரிங்க, இது நான் அடுத்த திருவாசக முற்றோதல் எங்கேயோ அங்க நீங்க கொண்டு வாங்க, நான் இதை வாங்கிக்கிறேன். ஏமா இப்ப வாங்கணும்னு நினைச்சீங்களே, இப்பயே வாங்கிக்கங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயா இப்ப பணம் கொண்டு வரல, அது பரவாயில்ல, நீங்க எடுத்துன்னு போயிடுங்க, நான் நம்பர் கொடுக்குறேன், எனக்கு அக்கௌண்ட்ல அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அப்பவே கொடுத்து விட்டாரு. ஐயா 1 மாசத்துக்கு அப்புறம் தான் அனுப்ப முடியும் அப்படின்னு. பரவாயில்லம்மா, நீங்க எப்ப அனுப்புனாலும் பரவாயில்ல, நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்க எடுத்துன்னு போங்கன்னு கொடுத்து விட்டாரு. அப்புறம் அடுத்த மாசம் அனுப்பி விட்டேன் அவருக்கு பணம். நான் அதை வாங்கி பரவால்லம்மா. வச்சிருந்ததே தவிர ம். எனக்கு அது படிக்கிற வகை தெரியல. சிவா, சிவா. அனைவருக்கும் வணக்கம்.
பூஜை ரூம்லயே வணக்கம் வாங்க வச்சிருந்தேங்க. ஐயா. சிவாய நம, சிவாய நம. அனைவருக்கும் சொல்லுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. சித்தாந்தம் மனசுல ஏறணும்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க. அதாவது சோத்துல உப்பு இருக்கா? உணவு இருக்கு இல்லையா? சாப்பிடுறோம் இல்லையா? அதுல உணவுல உப்பு இருக்கா? உரப்பு இருக்கா? இல்ல மற்ற சுவைகள் இருக்கா? அப்படின்னு தெரியாம இருந்தாலே போதும் சித்தாந்தம் வந்துரும். அப்படின்னா என்னான்னு கேட்டீங்கன்னா, சண்டை, சச்சரவு, வீட்ல யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு சத்தம் போட்டா கூட அது என்னான்னு கேட்கக்கூடாது. அப்படி ஒரு மனநிலை வந்துட்டுதுன்னா போதும், உங்களுக்கு சித்தாந்தம் தானா வந்துரும். ஐயா பரிபக்குவத்தை சொல்லு. பக்குவம் தான் வரல ஐயா. அந்த பக்குவம் வரல ஐயா இன்னும். பக்குவம். என்னதான் நிச்சயம், நிச்சயம். அதாவது வந்து அது பக்குவம்ன்றது அது ஐயா சொல்றாங்க பாருங்க. வீட்ல அந்த அந்த என்ன அத்தனை எதிர்ப்பாலைகளும் உங்களுக்கு எதிராக எழும்பக்கூடிய இந்த உலகத்திலே உங்களுக்கு எதிராக எழுப்பக்கூடிய அத்தனை எதிர்ப்பையும் உங்க கூட சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருந்து, அதை நீங்க தன்மையா அணுகி, ஒரு ஒரு பாத்திரத்துல இருக்கிற பாத்திரத்துல சின்ன டப்பால இருக்கிற கடுகெல்லாம் கீழே சிந்தினா கூட ஒரு கடுகு விடாம எண்ணி அதுல சேர்க்கிற அளவுக்கு உங்களுக்கு பக்குவம் வந்துருச்சுன்னா, அந்த ஐயா சொன்னாங்க பாருங்க ஒரு சொல்லு. உங்கள என்ன கத்துனாலும் சரி, வீட்ல உங்களுக்கு எதிர்ப்பே இருந்தாலும் சரி, அத்தனை எதிர்ப்பையும் சமாளிக்கக்கூடிய மிகப்பெரிய தன்மை, சாதுவான தன்மை. அந்த ஒரு அற்புதமான, நுட்பமான, சாத்வீகமான ஒரு வந்துருச்சுன்னா, நீங்க சித்தாந்த வகுப்புக்கு வரதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு வந்துருச்சுன்னு ஐயா தெளிவா சொல்லியிருக்காங்க. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அந்த வகையில இறைவனுடைய திருவருள் கருணையினாலே, இறைவன் அந்த 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 பக்குவம் உள்ளவர்களுக்கு மட்டுமே சித்தாந்தம் போய் சேரும். ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்கம்மா. அடியார் பெருமக்கள் திருவடிகளை வணங்கிக்கிறேங்க ஐயா. வாங்க இந்த சாமி. எங்கிருந்து வரீங்க? இந்த ஐயா முருங்கப்பட்டிங்கய்யா. செல்லம் சரிங்க. வாங்க, வாங்க. முருங்கப்பட்டிங்க ஐயா. இன்னைக்கு இணைப்புல வரலைங்களா ஐயா? ஐயா அந்த தேவையா? சிறுதொண்டருடைய குரு பூஜையில இருக்காருங்க ஐயா. சரிங்க ஐயா, சரிங்க. திருச்சிற்றம்பலம். இதோ வந்துடுறேன் நிக்கிறாரு. இதோ விரைவில் வந்து அது விடுகிறேன் என்று சொல்லியிருக்காரு. சரிங்க ஐயா. அதாவது இந்த வகுப்புல இணைஞ்சு அவங்க சொல்ற பாடங்களை கொஞ்சம் கேட்க அந்த பொறுமை காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார்ந்து இருக்கும் போதே அந்த பொறுமை தானா வந்துருங்க ஐயா. இல்ல அதே போல கட்டாயம் வந்து அதனுடைய சகிப்புத்தன்மை அந்த இதெல்லாம் கட்டாயம் வந்து நம்மளை வந்து பன்மைப்படுத்துதுங்கய்யா. இல்ல அதே போலம்மா பண்படுத்துது. சொல்லுங்க ஐயா. அதே போல நீங்க வந்து சிவங்கிறீங்கல்ல, ஆமாங்க. ஓம் நம சிவாய சொல்றீங்கல்ல, ஆமாங்க. அந்த ஒவ்வொரு எழுத்துக்குமே ஒவ்வொரு அர்த்தம் சொல்றீங்கல்ல, ஆமாங்க. அந்த அர்த்தம் எதனால ஏற்பட்டது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதாவது நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, படிக்கிறீங்க. ஆமாங்க. எனக்கு பாட்டெல்லாம் அதிகமாலாம் தெரியாது. ஆனா ஒரு வரி படிச்சாலும் அதுல உள்ள உண்மை என்ன? அது ஏன் அந்த வரி? இப்ப தென்னாட்டுடைய சிவனை போற்றின்னு சொல்றோம். தென்னாட்டு சிவனை போற்றி போற்றிவோம். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றிவோம். கையிலை மலையானையை போற்றி போற்றிவோம். அப்படின்னா என்னம்மா? இது எதுக்காக நம்ம வந்து தென்னாட்டு சிவனை போற்றின்னு எதுக்காக சொல்றோம்? எதனால சொல்றோம்? எப்படி சொல்றோம்? அதனுடைய அர்த்தம் என்ன? சரிங்க. அதாவது தெரிஞ்சவங்க விளக்கமா, சுருக்கமா சொல்லுங்க. மற்றவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி. ஏன் தென்னாட்டுடைய சிவனை போற்றி போற்றின்னு சொல்லணும்? இறைவனை புகழ்ந்து ஏத்துறதுங்கய்யா. என்னங்க? இறைவனை வந்து புகழ்ச்சியால, அதாவது சரி என்னன்னா எதனால புகழணும்? ஏன் மற்ற நாடுன்னு சொல்ல வேண்டியது ஏன் தென்னாடுன்னு சொல்றோம்? தென்னாட்டுக்குரியவர். அதனால தென்னாட்டு உரியர்னு எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அது பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க இல்லைங்கய்யா. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பெரியவங்க சொன்னது இருக்கட்டுங்க. நீங்க எப்படி பெரியவங்க சொன்னு சொல்லலாம்? உங்களுக்குன்னு ஒரு உண்மை தத்துவம் இருக்குல்ல, உங்களுக்குள்ள இறைவன் இருக்காருல்ல. எப்படி பெரியவங்க 1000 சொல்லுவாங்க. அதுல நம்ம எடுத்துக்க முடியாது. எப்படி முதல்ல நீங்க வந்து எல்லாமே தென்னாடு தெரிஞ்சுக்கிட்டு வர முடியாது இல்லைங்கய்யா. முதல்ல வந்து பெரியவங்க சொல்றாங்க, அதனால இப்ப அதுக்குள்ள நுழைஞ்சு பாக்குறோங்கய்யா. அவ்வளவுதாங்கய்யா. இப்ப வரீங்கல்ல, ஆமாங்கய்யா. அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தென்னாடுங்கிறது அதாவது தென்னாடு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு ஆமா. இதை ஃபுல்லா தென்னாடுன்னு சொல்லுவாங்க. இதுல தென்னாடுன்னு ஏன் குறிப்பா சொல்றோம்னா ராமநாதபுரம் தான். ராமநாதபுரத்துல தான் வந்து சிவன் முதல்ல உதிக்கிறார். சரிங்க. உத்திரகோசமங்கைங்கிற ஒரு இடம். ஆமாங்க. உத்திரகோசமங்கையில உருவானதுனாலதான் தென்னாடுங்கிறாங்க. சரிங்க. அதே போல ஆதித்தலமே நம்ம அதுதாங்கய்யா. சிதம்பரம் இருக்குங்களே, ஆமாங்க. சிதம்பரத்துல நடராஜருடைய கால் கட்டவரல் இருக்கு பாரு, அதுதான் உலக மையம், பூமி மையம். ஊன்று கால், ஊன்று திருவடி.
அது நீங்க திருவடி வைங்க. நான் ஆ, பெருவிரல சொல்றேன் நான் உங்களுக்கு. அதாவது அதாங்க. நம்ம அப்பன் பேர வந்து சொல்றதுனால ஒண்ணும் தப்பு இல்ல. ஓகேவா? சரிங்கய்யா, சரிங்கய்யா. அவரு பெரிய திருவடி, சின்ன திருவடி அதெல்லாம் அப்புறம் வச்சுப்போம். முதல்ல உள்ளத புரிஞ்சுக்கிடணும். அப்ப சிதம்பரத்தினுடைய மையம் தான். அவருடைய கட்டை விரல் தான் மையம். அதனால தான் சொல்றாங்க, "தென்னாட்டுடைய சிவனை போற்றி." அதேபோல எந்நாட்டவரும் இறைவா போற்றிங்கிறாங்க. எப்படி அத சொல்றாங்க? இன்னைக்கு வந்து உலகம் ஃபுல்லா போனீங்கன்னா, சிவனுடைய உருவம் இருக்குது. ஆமாங்க. லிங்கமா இருக்கிறாங்க. ஆமாங்க. எல்லா பாக்குற நாட்டிலயும். இடம்லாம் கிடைக்குது. ஆமாங்க. ஒரு நாட்டுல மட்டும் இல்ல, எல்லா நாட்டிலயும் இருக்கிறாங்க. உலகம் பூரா. எல்லாரும் இத தான் வணங்குறாங்க மறைமுகமாக. நேரடியாவும் வணங்குறாங்கய்யா. இருக்கட்டும். நம்ம நம்ம எப்படியோ வச்சுப்போம். நேரடியா வணங்கட்டும், மறைமுகமா வச்சுக்கிட்டோம். ஆனா எந்நாட்டவர்க்கும்னு சொன்னாங்க. அது உண்ம தானே? ஆமா, நிச்சயமா. எந்நாட்டுடைய சிவனே இதெல்லாம் போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கையிலை மலையானையை போற்றி. கையிலை மலைன்னா எங்க இருக்கு? கையிலைன்னா எங்க இருக்கு? இமயமலை. ஆமாங்க. அதானே? அது மட்டும் இல்லைங்க. இன்னும் என்னமோ 7 அண்டங்கள் மேல கூட இருக்குங்க அப்படிங்கிறாங்க. அது இது வந்து வந்து இப்போ அண்டத்தில் கண்ணுக்கு உள்ளது தெரிஞ்ச கையிலை. இல்லம்மா இது ஒரு நம்ம நிமிஷம்மா. கண்ணுக்கு தெரிஞ்ச கையிலை, கண்ணுக்கு தெரியாத கையிலையும் இருக்குதுங்க. அததான் நான் சொல்றேன். உங்க சிரசு தான் அது. கண்ணுக்கு தெரியாதது. அண்டத்தில் சரிங்க, உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில். சரிங்க, நீங்க உங்கள உணர ஆரம்பிச்சீங்கன்னா, வெளியில உள்ளது உங்கள்ட்ட வரும். சரிங்க, ஒண்ணும் இல்ல. காலையில 3 மணிலேருந்து 6 மணிக்குள்ள உங்களுக்கு என்ன தோணுதோ அத வந்து நீங்க செய்யுங்க. சரிங்க. விடியற வரையும் தூங்கிட்டு நீங்க சிவ சிவன்னா வேலைக்கு ஆகாது. 5:20க்கு வந்து ஐயா வச்சிருக்காங்கன்னா, சூப்பர் நேரம். நல்ல நேரம். நல்ல அவர் நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கிறாரு. தான்யா. அதுல இணையறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லைங்க. சின்ன சின்ன இல்ல குழந்தைங்கலாம் இருக்குங்க. அது பேர ஒண்ணும் இல்லம்மா. குழந்தைங்கலாம் நீங்க இருக்கு. உங்க மனசே போதும். அது ஒண்ணும் இல்ல. அதாவது நான் இன்னொன்னு 4 சொல்றேன். மணிக்கு எழுந்திரிச்சுருவேங்க. அதனால நாங்க இல்ல 6 மணிக்குள்ள உங்களுடைய பூஜையே முடிச்சுருவேங்க. இல்ல ஒண்ணும் இல்லம்மா. நீங்க சரிங்க, பூஜை பண்ணலனாலும், பண்ணாலும், சமைச்சாலும், நீங்க எந்த வேலை வேணாலும் செய்யுங்க. தப்பு இல்ல. சாமி சரிங்க. கும்பிட்டு தான் ஆகணுங்கிற அவசியம் இல்ல. உங்களுடைய மனம் மட்டும் தான்ம்மா. உங்களுடைய மனமது மனமது செம்மையானால் செம்மையானால் மந்திரம் மந்திரம் தேவையில்லை. தேவையில்லை. ஹலோ? ஆமாங்கய்யா. மனமது சொல்லுங்க. செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. ஆமாங்க. உங்களுடைய மனம் செம்மையானா போதும். ஒண்ணும் இல்லைங்கம்மா. யாரு எந்த தப்பு செஞ்சாலும், அத கண்டுக்காம உங்களால விட முடியும்னா, நீங்க தாம்மா சிவம். தப்ப நிச்சயமாங்க. கண்டுக்காம இருக்கணும். முடியுமா உங்களால? இந்த பூலோகத்துல தப்ப கண்டுக்காம இருக்கணும். போனா போகட்டும், வந்தது வரட்டும். உட்ரு அப்படிங்கிற மாரி இருக்கணும். அந்த மாரி ஒரு எண்ணத்துக்கு வந்தீங்கன்னா, சித்தாந்தம் புரியும். அது வரலைக்கும், இல்ல எல்லாம் நம்பளுது தான். "ஏய் என்ன பண்ற?" அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அந்த சித்தாந்தம் வராது. நீங்க புத்தகத்த வச்சு படிச்சுக்கிட்டே இருக்கலாம். வராது. எதையுமே கேட்கக்கூடாது. கேட்காம இருந்தீங்கன்னா, சித்தாந்தம் தானா வந்து உங்க மேல உட்காந்துரும். சரிங்க, நீங்க சிவ சிவா. மந்திரம் படிக்கலாம், இப்போ 1000 கணக்குல பாட்டு படிக்கலாம். என்ன வேணாலும் படிக்கலாம். கேட்டதுக்கு பதில் சொல்லலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். சரிங்க. உங்களை நீங்க நிதானப்படுத்தாத வரை வந்து உட்காராது. எந்த குற்றம் குறையில எந்த தப்பு பண்ணா கூட ஏதாவது கேட்கக்கூடாது. கேட்காம இருக்கிறது வாய்ப்பு இருக்கா? இருந்தா நீங்க நினைச்சது சாதிக்கலாம். அனைவருக்கும் நன்றி. நல்லதுங்க. மகிழ்ச்சிங்க ஐயா. சிவ சிவா. திருச்சிற்றம்பலம். வாங்க செல்லம் ஐயா வாங்க. சிவாய நம திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ம். நன்றி, 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 நன்றி. இதுல என்னன்னா, ஐயா வந்து அவருடைய சுருக்கத்த நான் சொல்லிர்றேன். வெறுப்பு, வெறுப்பு. ரொம்பவும் விரும்பவும் வேண்டாம், ரொம்ப வெறுக்கவும் வேண்டாம். நீங்க அந்த விருப்பு, வெறுப்புக்கு மத்தியில் நின்னு எல்லாவற்றையும் சமமாக பார்க்கக்கூடிய ஆற்றல் வந்து சாமி நம்மளுக்கு தரணும். அப்படி குடுத்துட்டாங்கன்னா, அதுவே மிகப்பெரிய சைவ சித்தாந்த வகுப்புக்கு நம்ம தயாராக பக்குவப்பட்ட மாரி ஒரு வாய்ப்பு. பரவால்ல. இந்த நேரத்த நம்ம களவுபடாத காலமா சிவபெருமானுக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஐயா வந்து வந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. கொஞ்சம் தாமதமாகும். அந்த ஆரத்தியெல்லாம் முடிச்சுட்டு நான் வரதுக்குன்னாங்க. அது இன்னும் சரிங்க. தாமதமாகிட்டே இருக்கு. ஸ்ரீதேவி ஐயா, சிவாய நம திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஆ பட்டமாலம்மா அவங்களுடைய அனுபவத்த சொன்னாங்க. பரமேஸ்வரி அம்மா அவங்க அனுபவத்த சொன்னாங்க. நடராஜன் ஐயா விளக்கமே குடுத்துட்டாரு. செல்லம் ஐயா எங்கருந்து வரீங்க ஐயா நீங்க? ஐயா நான் அம்மாங்கய்யா. நான் முருங்கப்பட்டிங்கய்யா. அது எங்க இருக்கு தேவையாவோட சாமி? தே அது வந்துங்கய்யா அங்க திருச்சி மாவட்டம்ங்கய்யா அது. ம், ம், ம். எங்களுக்கு வந்து நீங்க அந்த தம்மம்பட்டியில இருந்து ஐயா வகுப்பு எடுக்குறாருங்கய்யா. நம்ம சரிங்க. தேவையா வகுப்பு எடுக்குறாருங்க. இப்ப தேவ ஐயா வந்து உங்களுக்கு முதல் வகுப்பு எடுத்தாருங்களா? முதல் வகுப்பு எடுத்துட்டாருங்க. போன முறை என்ன என்ன போன வாரம் வந்து எடுத்த அதே வகுப்பு வந்து எங்களுக்கு அதுக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமையே எடுத்துட்டாருங்க. பரவாயில்லைங்களே! பெரிய உண்மை விஷயமாச்சே. விளக்கத்தல். சிறப்பு. அது 2வது முறையும் வந்து எங்களுக்கு ரொம்ப சரியா மறுபடியும் வந்து என்னன்னா, 2 முறை நம்ம மெமரி பண்றதுக்கு முடியாதவங்கலாம் எனக்கு வயசு 60 ஆகுதுங்கய்யா. கொஞ்சம் மெமரி ஐயா பண்ண உங்க வயசு என்ன எல்லாம் சொல்லுங்க? முடியாது. 60ங்க. ஆ ஐயா நானு தவறா நினைச்சுக்காதீங்க.
அம்மா அந்த அம்மாங்க. ஏதோ செல்லம். கல்லூரி மாணவர் நினைச்சேங்க ஐயா நான் உங்கள. அப்படி இல்லைங்க. அப்படி இல்லைங்கய்யா. அ, அப்படி இல்லைங்கய்யா. அ. அ அ சரி, சரி. அது ஏற்கனவே வந்து வகுப்பு ஒரு வகுப்பு அட்டெண்ட் பண்ணியிருக்கேங்கய்யா. பரவால்ல, பரவால்ல. ஐயா முதல் முதல் வகுப்புல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? முதல் வகுப்புல ஐயா திடீர்னு என்ன கேட்டா பாடம் எனக்கு சொல்ல குடுத்தாங்க? தெரியும். அதான் இதுதான் முதல் வகுப்புல நீங்க சித்தாந்த வகுப்புல ஐயா ஸ்ரீதேவ் ஐயா உங்களுக்கு எடுத்தாரு இல்லையா வகுப்பு? ஆமாங்க, ஆமாங்கய்யா. ஆமா. என்ன எடுத்தாரு? என்ன அப்படின்ற முதல் அனுபவத்த சொல்லுங்க. போன வாரம் நமக்கு என்னென்னலாம் சொன்னாருங்களோ அதுதாங்கய்யா வந்தது. அவங்க சொன்னது பூரா 2வது அதுதான். முறை. அதுக்கு தான் ஐயா நான் என்ன நான் சொல்றேன், நிகழ்ச்சிக்கு திரும்ப வர்றவங்க எல்லாருமே வந்து ஒரு நோட் ஒண்ணு குறிப்பெடுத்துக்கங்க. நோட் வந்து எடுத்ததுன்னா, ஐயா ஒரு சொன்னத அப்படியே கொஞ்சம் குறிப்பு மாரி எடுத்துக்கிட்டே போலாம். ப இந்த டேட்ல இந்த இது 10 உள்ள வந்து 10 நிமிஷத்துல நான் அந்த குறிப்பு நோட்ட எடுத்து வச்சுக்கிட்டு உட்காரலைங்கய்யா. இல்லன்னா எல்லாம் எழுதி வச்சிருக்கேங்கய்யா. அருமையா ஒரு எடுத்து 4 வச்சிருக்கீங்களா? 5 கொஞ்சம் ஐயா அந்த 5 குறிப்பு பக்கம் நோட் எடுத்துட்டு எழுதியிருக்கேன். வந்துருங்க ஐயா. 5 அந்த பக்கம் குறிப்பு நோட் எழுதியிருக்கேன். இருந்தா எடுத்துட்டு வந்துருங்க ஐயா. கொஞ்சம் குறிப்பு நோட் இருந்தா எடுத்துட்டு வந்துருங்க. சரிதான். வாங்க. அந்த குறிப்ப பார்த்து கொஞ்சம் அனுபவத்த சொல்லுங்க. வச்சிருக்கீங்களா? ஒரே நிமிஷம். அ அ அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும், பார்த்துக் கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த வகுப்பு கடந்த செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் நம்முடைய சேனல்ல தொடங்கணும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு 8 மணிக்கு அறிமுக உரையாக சித்தாந்த வகுப்பு பற்றி அறிமுக உரை ஆற்றுவதற்காக சென்ற வாரம் ஐயா அவர்கள் ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த வாரமும் அவர்கள் வர வேண்டியது அகிலாண்டேஸ்வரி உடனாக்கிய காய நிர்மலேஸ்வரர் திருக்கோவிலிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சிறுத்தொண்ட நாயனாருடைய குருபூசியில் ஐயா பங்கேற்றுக் கொண்டிருப்பதனாலே வருவதற்கு சற்று தாமதம் ஏற்படும் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த வகையிலே சித்தாந்த வகுப்பை பற்றியும் சித்தாந்த அனுபவங்களை குறித்தும் மாணவர்களுடைய கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். ஐயா திருச்சிற்றம்பலங்கய்யா. குறிப்பெடுத்திருக்கீங்களா? உங்க குறிப்பு வந்து ஒரு 2 நிமிஷத்துல சொல்லுங்க. ஐயா என்ன முதல் வகுப்புல ஸ்ரீதேவ் ஐயா உங்களுக்கு கொடுத்த கோப்பு அந்த தொகுப்பு அங்க எப்படி சொல்லுங்க ஐயா. அறம் அறம் பத்தி வகுப்பு எடுத்தாங்கய்யா. மகிழ்ச்சி. அறம், ஈதல், இன்பம், வீடு 4 விதமான இந்த அறத்தெல்லாம் சொன்னாங்கய்யா. அடுத்து குருவ பத்தி சொன்னாருங்க. தீமையை எரிப்பவர் குரு, பரஞ்சோதி ம். அந்த இவர்லாம் இந்த சனாந்தரர், சனத்குமார் சனத்குமாரர். அவர்கள். சனத்குமார் அவர்களுடைய பத்தி சொல்லியிருப்பாரு. சரிங்க. அவங்க இவங்களுக்கு கீழ வந்து இவங்க வந்து இவரோட மாணவர்கள். மெய்கண்ட ம். நாயனார், பரமேஸ்வரர் இவங்களெல்லாம் பத்தி குருமார்கள பத்தி பாடம் எடுத்தாருங்கய்யா. ஆஹா. அடுத்து அ ப பதி பசு பதி பசு பாசத்த பத்தி ஓ! எடுத்தாருங்கய்யா. பதி, பசு, பாசம் விளக்குனாங்களா? சரிங்க. ஆமாங்கய்யா. ம். ம். பசு வந்து தானே அறிகின்ற அறிவு, பேரறிவு பொருள். பதி வந்து சிவம் அப்படிங்கிற மாரி அந்த பொருள்லாம் சொல்லிக் குடுத்தாருங்கய்யா. அடுத்து வந்து மகிழ்ச்சி. பசு, அறிவித்தால் அறிவது அந்த உயிர் வந்து இந்த அறிவித்தால் மட்டும் தான் அறியும். அது வந்து பசு அப்படின்னு சொன்னாருங்கய்யா. பசுவுக்கு தானாக அறியக்கூடிய ஆற்றல் இல்ல. அல்ல, அறிவித்தால் அ. மட்டுமே அறியும். அறிவித்தால் பாசம் மட்டும் அறியும். ஆமாங்கய்யா. பாசம்ங்கிறது அறிவித்தாலும் அறியாது. ம், 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 அ ம். அந்த அ அந்த அந்த பொருள் ஓ! இந்த ஆணவம், கர்மம், பாசம்ன்றதுக்கு மாயம். அதான் அகங்காரம். இப்ப இந்த பாசம் வந்து ஆமாங்கய்யா. ஆணவம், கன்மம், மாயம் வந்துரும். ஆணவம், கர்மம், மாயம் வந்துருங்கய்யா. அப்போ ஆணவம் உள்ள ஒரு மனுஷனுக்கு நீங்க என்ன போதிச்சாலும் எடுபடாது. அப்படித்தானே? ஆ நிச்சயமாங்கய்யா. ஆ அது அப்போ அதுக்கு அது ஆமா. என்னதான் ஆமா. என்னதான் நமக்கு புத்தி போட்டுனாலும், அது ஆணவத்துல இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியாது? அது எதையுமே அறிஞ்சுக்காது. அப்போ இப்ப தெரிஞ்சுக்கவும் இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்காது. என்ன அது தெரியுதுன்னா, அறிவிக்கவும் நம்ம முடியாது அதுக்கு. அந்த முடியாது. அந்த நம்ம வீட்ல அ ஆமா. நம்ம ம். வீட்ல ஒருத்தர் திருத்த முடியாத ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா, அவங்க ம். எதனுடைய உச்சத்துல இருக்கிறாங்க? அவங்க ஆணவத்தோட உச்சத்துல இருக்காங்க. ஆ அப்ப ஆணவத்துல உச்சத்துல இருக்கவங்க நம்ம அந்த போதிக்கவோ, இல்ல மாயைக்குள்ள ஆமா, இருக்கவங்க. ஆமா. அப்படி அப்படி அற்புதம், அற்புதம், எடுத்துக்கிட்டா அற்புதம், அற்புதம். வாங்க, வாங்க, வாங்க. செல்லம் ஐயா. இல்ல என்ன அப்படி பேரு செல்லம் எடுத்துக்கூடா ஐயாவா? செல்லம்மா. அம்மா நீங்க பெண்பாலா, ஆண்பாலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். சிவ சிவா. ஐயா, ஐயா செல்லம்மம்மா. கூட்டு அ அம்மா செல்லம்மம்மா. பேர வந்து செல்லம், செல்லம் போட்டிருக்கீங்களா? ஆமாங்க. செல்லம்மம்மா. செல்லம் அம்மா. அப்படின்னு அதான். ஐயா, சரி, சரி. ஐயா. அம்மா. தாயாரா? சிவ சிவா. திருச்சிற்றம்பலம். தாயார் ஐயா திருச்சிட்டோம்லய்யா. இதுல அ, இதுல வந்து அ. சொல்லுங்க அ சொல்லுங்கய்யா. பாசம்ங்கிறது ம்.
என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னாக்கா, எதையுமே கண்டுக்காது. அதனால தான் வந்து எதையுமே என்னது எந்த ஒரு நிலைக்கு முடியாதுங்கிறது தானே ஒழிய, அதில ஆணவம், கன்மம், மாய வராது அதுல. ஏன் சரிங்கய்யா. ஆமா, ஆமா. பாசம் இருந்தா தானே இல்ல பாசம் இருந்தா தானே அந்த ஆணவம் உண்டாகுது. அதாவது, "நீ ஏன் அந்த தப்பு பண்ண?" அப்படின்னு கொண்டு போறது. பாசம் ஆமா. இல்லன்னு ஐயா கேட்கறது இங்க கேட்கறது இல்லைல்ல. 2 வகையான அந்த அர்த்தம் இருக்கு சாமி. 2 வகையான அர்த்தம் இருக்கு குருட்டு சாமி. பாசம் இல்ல குருட்டு பாசம். ஆமா. ஐயா இப்ப நீங்க சொல்ற பாசம் வந்து சாதாரண மனிதர்களால் சொல்லப்படுகிற நடைமுறை வழக்கத்தில் இருக்கக்கூடிய பாசம். சித்தாந்தத்துல வரக்கூடிய பாசம் என்னன்னா, இந்த உயிர் எதனால் கட்டப்பட்டிருக்கிறது அப்படின்னும்போது 3 வகையான கட்டுகளால் கட்டப்பட்டிருக்கு. அந்த வகையில 2 பாசத்த நம்ம பிரிக்கிறோம். இப்ப சாதாரணமா சென்ற வகுப்புல வந்து நம்ப செ சா சா சாமசிவ ஐயா கூட சொன்னாங்க. பதி, பசு, பாசம் இதுவரைக்கும் பசுன்னா எங்க வீட்டு பசுமாட்ட நெனச்சுன்னு இருந்தேன். பதின்னா, ஏதோ ஒரு வீட்டுக்கார் பேருன்னு நெனச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து பாசம்ன்னா, நம்ம பொண்டாட்டி புள்ளைங்க மேல வச்சுக்கிற பாசம்ன்னு நெனச்சுட்டு இருக்கிறேன், அப்படின்னு சொன்ன மாரி. அது வந்து இப்ப நடைமுறை வழக்கத்துல கூடிய பயன்படுத்துகிற சொல்லாக இருக்கக்கூடிய பாசம். ஆனா, அதுவும் பாசம் தான். ஆனா, இந்த சித்தாந்தத்துல வரக்கூடிய பாசம் என்ன சொல்ல வருகிறது அப்படின்னா, 3 நிலைமைய நமக்கு சுட்டிக்காட்டுது. அததான் குறிப்புல செல்லம் அம்மா, "அம்மா நீங்க ஒரு 21 வயசு வாலிபர்ன்னு நெனச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்." சிவா, சிவா. ஆமா. பாருங்க. சாமி. ஐயா உங்களுடைய சவுண்டு கொஞ்சம் வரலைங்கய்யா. சரிங்கம்மா, சரிங்கம்மா. சரி மிக்க இப்ப மகிழ்ச்சி. வருதுங்கய்யா. கேட்குதுங்கய்யா. ஆ. அதான். நீங்க கல்லூரிக்கு போற ஒரு பையன் நெனச்சுட்டு இருந்தேம்மா. சிவா. சிவா, சிவா. நீங்க செல்லம் அம்மான்னு போட்டிருந்தீங்கன்னா, நான் வந்து என் நிலைமைய மாத்திட்டு இருப்பேன். புரியுதுங்களா? சரிங்கய்யா. நான் அந்த அடுத்தாப்புல மாத்திக்கிறேங்கய்யா. என்னுடைய இதுல மாத்துங்க, மாத்திர்றேன். மாத்துங்க. சரிங்க. உங்கள ஐயான்னு தான் முதல்ல கூப்பிட்டேன். பாருங்க இதுல ஆண்பால், பெண்பால்லாம் வந்து இறைவனுக்கு கிடையாது. புரியுதுங்களா? ஆமாங்க. நிச்சயமா ஐயா. பால் இது பேதம் கிடையாது. ஆமாங்க. வானாகி, மண்ணாகி, வளியாகி, ஒளியாகி, ஊனாகி, உயிராகி, உண்மையுமாய், இன்மையுமாய், கோனாகி, யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டி, வானாகி நின்றாகி என் சொல்லி வாழ்த்துவேனே. எல்லாமா நிக்கிறவன் நம்ம எப்படி கூப்பிட்டா என்ன? ஆமாங்க. நிச்சயமா. ஆமா. நம்ம கண்ணுக்கு தானே இந்த பெண்ணு, ஆணுன்ற ஒரு பெரிய அலி எல்லாம் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு பிரிக்கிறது தானே. ஆமாங்க. உயிர்ன்னு வந்துட்டா ஒண்ணு தானே. அந்த வகையில உயிருக்கு தான் பசுன்னு பேர் வச்சோம். அப்படித்தானம்மா? ஆமாங்க. அப்ப நீங்க எடுத்த நிச்சயமாங்க. குறிப்புல நீங்க என்ன சொன்னீங்க இப்போ? அறம் பத்தி சொன்னீங்க. அதுக்கப்புறம் பதி, ஆமாங்க. பசு, பாசம் விளக்குனீங்க. ஆமாங்கய்யா. அப்புறம் இந்த பசு இப்ப இறைவன வந்து பத்தி பசு வந்து சொல்லுங்க. இன்பம் தரும் பொருள் வந்து இன்பம் எப்பவுமே இன்பம் தரும் பொருள் வந்து நமக்கு வேண்டிய பொருள், வேண்டாத பொருள்னு எப்படி இன்பம் தருவது எப்படி? அது துன்பம் தர்றதுன்னு எப்படி உணர்றது? அப்படிங்கிறத பத்தி பாடம் எடுத்தாருங்கய்யா. நம்ம எத ஆஹா. ஏற்க வேண்டிய பொருள், தள்ள வேண்டிய பொருள். எதை ஏற்க வேண்டும், எதை தள்ள வேண்டும். எதை தள்ள ம். வேண்டும் பொருள். ஆஹா. அந்த மாரி பொருள் அந்த மாரி பாடமும் எடுத்தாருங்க. ஆனா எனக்கு விட்டு விட்டு கேட்குதுங்கய்யா. சரி, 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 சரி. விட்டு சரிங்கம்மா. விட்டு கேட்குதுங்க. ஏதோ ஒரு இதுல ஆமா. இடையூறு விட்டு இருக்கு. இந்த ஐயா வருதுங்கய்யா. வந்துட்டாங்க. ஆமாங்கய்யா. நன்றி. ஐயா சரிங்கய்யா. வந்துட்டாங்க. நல்லதுங்கய்யா. மிக்க மகிழ்ச்சி. சிவாய நம. சிவா. திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் எந்நாட்டவர்க்கும் இறைவா. இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. கண்ணார் அமுதக்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்துக் கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த வகுப்பை நாம் ஒரு ஒரு முதல் முயற்சியாக எடுத்திருக்கிறோம். அந்த வகையிலே நம்முடைய நிகழ்ச்சி எடுத்து வழிநடத்துவதற்காக சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் வசிக்கக்கூடிய ஐயா சித்தாந்த ரத்னம் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சியை வழிநடத்தும்படி பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி ஐயா. வாங்க ஐயா. சிவாயினம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி. நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வேதநெறி தழைத்து ஓங்க மிகு சைவ துறை விளங்க பூதப்பரம்பரை பொழிய புனிதவாய் வந்தெழுத சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடிக் கமலங்கள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவரும் பொறுத்தருள வேண்டும். நீங்க சிறுதொண்ட நாயனர் குரு பூஜைனால கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. திருச்சிற்றம்பலம். நம்ம இப்ப சித்தாந்த சைவம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம சித்தாந்தத்தினுடைய சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் பார்த்துட்டு இருக்கோம்.
அதுல முதல்ல அடிப்படை கொள்கைகள்ல இப்ப சைவ சமயத்தினுடைய மேன்மையெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் இந்த அடிப்படை கொள்கைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, முப்பொருள்கள் பத்தி பார்த்தோம். பதி, பசு, பாசம் அப்படிங்கிற அந்த 3 பொருள்கள பத்தி பார்த்தோம். அந்த பதிங்கிறவன் உயர்ந்த பொருள், பசுங்கிறவன் இடைப்பட்ட பொருள், பாசம்ங்கிறது தாழ்ந்த பொருள்னு பார்த்தோம். இத எதன் அடிப்படையில இத பிரிக்கிறாங்க அப்படின்னா, அறிவினுடைய அடிப்படையில பிரிக்கிறாங்க. அந்த பதி தானே அறிகின்ற அறிவுடையவன், பிறருக்கு அறிவிக்கின்ற அறிவுடையவன், பேரறிவு பொருளவன், அவனுக்கு சிவம்னு பேரு அப்படின்னு பார்த்தோம். அதே மாரி பசுன்னா அவனுக்கு அவன் அறிவு இருக்கு. ஆனா அவனுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவு அப்படின்னா, அறிவித்தால் மட்டும் அறிவுகின்ற அறிவு அவனுடைய அறிவு. பாசம்ங்கிற தாழ்ந்த பொருள் அது அறிவித்தாலும் அறியாதது அப்படின்னு இது நம்ம அடிப்படை கொள்கைகள்ல இந்த 3 பொருள்கள பத்தி பார்த்தோம். அப்புறம் ஆம், இப்ப நம்ம தொழில்கள் பத்தி பார்த்துட்டு இருந்தோம். பெருமான் எப்படிலாம் தொழில் செய்றான், எதுக்காக அந்த படைத்தல், காத்தல், அழித்தல்ங்கிற அந்த தொழில செய்றாங்க அத பார்த்துட்டு இருந்தோம். படைத்தல்னா பெருமான் இந்த உயிர்களுக்கு உயிர படைக்கிறோம் அப்படின்னு சில சமயங்கள் சொல்லுது. ஆனா அப்படி இல்ல. படைத்தல் அப்படிங்கிறது உயிர்களுக்கான உலகத்த பெருமான் படைச்சு தர்றதுதான் இங்க நம்ம படைத்தல்ன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப படைத்தல் அப்படிங்கிறது இல்லாததை தோற்றுவித்தல் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அந்த படைத்தலையும் எங்க இருந்து செய்யறோம் அப்படின்னா, ஏன்னா சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கொள்கைகள்ல மிக முக்கியமான கொள்கை இல்லது தோன்றாது, உள்ளதே சிறக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான கொள்கை. அப்ப இல்லாத பொருள்ல இருந்து இல்லாத பொருள்னு நம்ம எந்த பொருளையுமே சொல்ல முடியாது. அப்ப படைத்தல் அப்படிங்கிறது இல்லாததை தோற்றுவித்தல் இல்ல. அது பெருமான் அத அவன் மாயையிலிருந்து படைத்து கொடுக்கிறான் அப்படின்றத பார்த்தோம். அப்ப மாயையிலிருந்து என்ன படைக்கிறான் அப்படின்னா, இந்த உயிர்கள் எல்லாம் ரொம்ப துன்பத்துல கேவல நிலை அப்படின்னு இந்த உடம்பு கிடைக்காத நிலையில ஆணவத்தோட இந்த உயிர்கள் அழுந்திருக்கக்கூடிய இந்த நிலைய நம்ம கேவலன்னு நம்ம சைவ சித்தாந்தத்துல சொல்றோம். கேவலம் அப்படின்னா தனிமைன்னு அர்த்தம். அவனுக்கு அவன் யாருன்னும் தெரியாது. தன்னை மறைத்துக் கொண்டிருப்பது எதுன்னு தெரியாது. தன்னை காப்பவனும் தெரியாது. அப்படி உடம்பே கிடைக்காத நிலையில உயிர்கள் அழுந்தி கிடக்கு. அப்ப துன்பத்தை அனுபவிக்கின்ற இந்த உயிர்களுக்கு பெருமான் படைத்தல் பெருமான் தனு, கன, புவன, போகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய உடம்ப முதல்ல உடம்ப கொடுக்குறான். அப்புறம் இந்த உடம்புல கருவிகளை கொடுக்குறான். அப்புறம் இந்த அவன் இருக்க வேண்டியதுக்கு உலகத்தை கொடுக்குறான். அப்புறம் இந்த உலகத்துல அவன் நுகர வேண்டிய நுகர்ச்சி பொருள்களை கொடுக்குறான். பெருமான் எதை படைக்கிறான் அப்படின்னா உயிரை படைக்கிறான் நம்ம சொல்லக்கூடாது. உடலை படைக்கிறான். அந்த உடல்ல கருவிகள் படைக்கிறான். இந்த உலகத்தை படைக்கிறான். அதுல நுகர்ச்சி பொருள்களை நமக்கு படைத்து கொடுக்கிறான். அதுதான் நம்ம சைவ சித்தாந்தத்துல படைத்தல் அப்படின்னு சொல்றோம். இப்ப மாயையிலிருந்து நமக்கு படைத்து அப்படிங்கன்னா, மாயை அப்படிங்கிறது மிக நுட்பமான பொருள். அது கண்ணுக்கு தெரியாத சூக்கும நிலையில இருக்கும். சூக்குமம்னா கண்ணுக்கு தெரியாது. ஸ்தூலம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் சின்ன சின்ன கலைகளை நம்ம தெரிஞ்சு வச்சிட்டோம்னா நமக்கு படிக்கும் ரொம்ப எளிமையா இருக்கும். அப்ப அந்த அவன் புலப்படாம உள்ள பொருளை புலப்படும்படி புலப்படாம இருக்கக்கூடிய மாயையில இப்ப உடம்பு, கை, கால் அப்படின்னு நம்ம பார்க்கிற அளவுல பெருமான் அறிவிக்கிறான். அதான் நம்ம படைத்தல்னு சொல்றோம். அப்ப இந்த உலக படைத்தல் அப்படிங்கிறது எப்படி படைக்கிறான் அப்படின்னா, நுட்பமா இருக்கிறத நம்ம வாக்குப்படி கண்ணுக்கு தெரியிற மாதிரி பெருமான் படைத்து கொடுக்கிறான். அப்ப இதற்கு குடம் களிமண்ல இருந்து செய்றாங்க. அப்ப அந்த களிமண்ல குடம் இருக்கா? இருக்கு. களிமண்ல சூக்குமமா இருக்கு. உருவம் பெறாம இருக்கு. அததான் அப்ப நம்ம குடம் நமக்கு கண்ணுக்கு புலப்படுவதில்லை. அப்புறம் களிமண்ல இருந்து அந்த பானையை செஞ்சுட்டா அது நமக்கு புலப்படுது. மாயை நமக்கு கண்ணுக்கு புலப்படுவதில்லை. மாயையினுடைய காரியமான பொருள்கள் தான் நமக்கு கண்ணுக்கு புலப்படுது. அப்படி கண்ணுக்கு புலப்படாத அந்த மாயையை பெருமான் தெரியப்படுத்தி நமக்கு உடலாகவும், உடல்ல இருக்கக்கூடிய கருவிகளாகவும், அப்புறம் இந்த உலகமாகவும், இந்த உலகத்துல நம்ம நுகர பொருளாகவும் பெருமான் நமக்கு படைத்து கொடுக்கிறான். இப்படி தோற்றுவித்து அதை உயிரோடு பொருத்துதல் தான் படைத்தல். உடம்ப தோற்றுவிச்சு அந்த உயிரோட பொருத்தணும். அவனுக்கு கருவிகளை தோற்றுவிச்சு அந்த உயிரோட பொருத்தணும். அந்த உலகத்தை தோற்றுவிச்சு அந்த உயிரோட பொருத்தணும். அவனுக்கு என்ன நுகரணும்னு இருக்கோ அந்த பொருள்களை அவனோட பொருத்தணும். இதைத்தான் நம்ம சைவ சித்தாந்தத்துல படைத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப இந்த படைத்தல்
பெருமான் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே படைச்சு கொடுக்கறது இல்ல. உடம்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி இருக்கு. இல்லையா? அப்ப ஏன் இந்த மாரிலாம் செய்றான் பெருமான்? அப்படின்னா, அவன் ஏன்னா அவன் இந்த அந்த உயிருக்கு எவ்வளோ மலம் இருக்கோ, அந்த மலத்தினோட எவ்வளோ அழுக்கு இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி தான் பெருமான் இந்த மாயையிலிருந்து இந்த உயிருக்கு படைத்தல செய்றான். இல்லையா? அப்ப அந்த அழுக்கு எந்த அளவுக்கு இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி தான் ஒருத்தர் கருப்பா, சிகப்பா, உயரமா, குள்ளையா, குண்டா, ஒல்லியா அந்த மாரின்னு படைத்து குடுக்குறான். அதே மாரியே அவங்களுக்கான உலகமும் ஒரே வீட்ல இருக்கும். அந்த வீடு ஒருத்தருக்கு சொர்க்கம் அப்பா பார்த்து பார்த்து கட்டுனாரு அப்படின்னு சொர்க்கமா நெனைப்போம். ஆனா பையன் என்ன சொல்லுவான்? "இதெல்லாம் ஒரு வீடா?" அப்படின்னு அசால்ட்டா பேசுவான். ஒரே இடமே ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இல்லையா? எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா, ஒருத்தர் ரொம்ப நல்லா இருக்கும்பாங்க, ஒருத்தர் நல்லாவே இல்லம்பாங்க. அந்த மாரி ஏன்னா அந்த உயிர்களுக்கான உலகமே வெவ்வேற தான் அப்படிங்கிறத இங்க நமக்கு பெருமான் காட்டுறார். அப்ப இந்த படைத்தல் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். உயிர படைக்கல பெருமான். இந்த உயிர்களுக்கான உடல படைச்சு குடுக்குறான். இந்த உடல்ல இருக்கக்கூடிய கருவிகள படைச்சு குடுக்குறான். உலகத்த படைச்சு குடுக்குறான். இந்த உலகத்துல நாம எந்த பொருள நுகரணுமோ, அத அவன் படைச்சு குடுக்குறான். அப்ப அததான் இங்க நம்ம படைத்தல்னு சொல்றோம். அப்ப எதுக்கு இந்த மாரி படைச்சு குடுக்குறான்? எதுக்கு இந்த மாரி படைத்தல்லாம் செய்யணும் பெருமான் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்ப எதுக்கு குடுக்குறான் அப்படின்னா, ஏன்னா நம்மகிட்ட அழுக்கு நெறைய இருக்கு. அந்த அழுக்க நீக்கிறதுக்காக தான் பெருமான் நமக்கு இந்த மாதிரி எல்லாம் உடல்ல உடல, கருவிகள, உலகத்த, நம்ம நுகர்ச்சி பொருள இதையெல்லாம் நமக்கு படைச்சு குடுக்குறான். அப்ப எதுக்கு இதிலிருந்து நம்ம நிரந்தரமா இந்த உடம்ப வச்சுட்டு நீங்க முடியுமா? அப்படின்னா இல்ல. இது ஒரு தற்காலிகமாக மீட்சி மட்டும் தான். ஒரு ஒரு இருட்டுல இருக்கவனுக்கு ஒரு கைவிளக்கு கொடுப்பது போல தான் இந்த உடம்பு. இல்லையா? அந்த கைவிளக்க வச்சு எல்லா பொருள்களையும் பார்க்க முடியாது. கைவிளக்கினுடைய ஒளி எல்லா இடத்துலயும் படாது. இல்லையா? அதுவே அந்த விளக்கினுடைய ஒளியே ஒரு பொருள இன்னொரு பொருளா நமக்கு காட்டும். அதனால இந்த விளக்குங்கிறது நமக்கு நிரந்தரம் இல்ல. இது தற்காலிகமானது இந்த உடல் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த உடல கொடுக்கிறவனும் ஒரே மாதிரி கொடுக்கல. இல்லையா? ஏன்னா அதனுடைய வினைக்கு தகுந்த மாரி நம்ம என்ன செய்து வச்சிருக்கோமோ, அதுக்கு தகுந்த மாரி தான் நமக்கு என்ன பண்றான் அந்த பெருமான் நமக்கு படைச்சு குடுக்குறான். அப்படியெல்லாம் அந்த பெருமான் நமக்கு படைச்சு குடுக்குறான்னா, அதுக்கு காரணம் என்ன? அப்படின்னா, அவனுக்கு இதனால ஒண்ணுமே ஆகப் போறதில்ல. கருணை ஒன்றே காரணம். கருணைய தவிர எதுவுமே கிடையாது. அவன் நமக்கு செய்யறதுல. ஏன்னா, அந்த பெருமான் பேரறிவு உடையவன். அறிவுக்கு இலக்கணமே அன்புதான். இல்லையா? அதனால பெருமான் பாவப்பட்டு நமக்கு இந்த உடம்ப குடுக்குறான். அததான் இங்க அதையும் எப்படி குடுக்குறான்? வெவ்வேறு மாதிரி குடுக்குறான். ஏன்னா, அறிவினுடைய தரம் அந்த மாரி இருக்கு. அறிவினுடைய பக்குவம் எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்த மாரி தான் இந்த பெருமான் நமக்கு படைத்தல செய்றான். இல்லையா? அதுக்கு தான் நம்ம ஒரு உதாரணம் சொன்னோம். தாய் ஒரே மாதிரியான உணவ வெவ்வேறு வயதில இருக்க குழந்தைங்களுக்கு குடுக்கறதில்ல. 0 வயசுல இருக்க குழந்தை 1 வயசு குழந்தைக்கு ஒரு மாரி, 5 வயசுக்குள்ள இருக்க குழந்தை மாரி, 10 வயசுல ஒரு குழந்தை, இளமையா இருக்கவங்களுக்கு ஒரு மாரி உணவு, முதுமையா இருக்கவங்களுக்கு ஒரு மாரி உணவு நாமளே செய்றோம். அதனால அந்த பெருமான் அந்த உடம்பை கொண்டு எவ்வளோ வினை நம்ம என்னென்ன வினை நம்ம செய்யணுமோ, அதுக்கு தகுந்த மாதிரியான உடல நமக்கு குடுக்குறான். இல்லையா? அப்ப வினை பயனை நம்ம பெருமான் நமக்கு இந்த மாரி அனுபவிக்கிறதுக்காக தான் படைக்கிறான். அப்ப எதுக்கு வினை பயனை அனுபவிக்கணும் அப்படின்னா, வினை பயனை அனுபவிக்கத்தான் இவனுக்கு அறிவுல இருக்கிற அழுக்கு தேயும் அப்படிங்கிறதுக்காக இந்த படைத்தல செய்றான். அடுத்து காத்தல் தொழில். காத்தல் எப்படி செய்றான் அப்படின்னா, அந்த உடம்பை பெற்ற உயிர்கள் இல்லை படைத்தல்ல உடம்ப பெற்றுச்சு. அப்படி பெற்ற உயிர்கள் இந்த உலகத்துல போக்கும், வரவும் புரிகின்றன. போக்கு அப்படின்னா இறப்பு, வரவு அப்படின்னா பிறப்பு. அப்ப இந்த உலகத்துக்கு வந்துட்டு இந்த உயிர்கள் ஒரு சுழற்சியா இருக்கு இந்த பிறவிங்கிறது. அ எதுக்குடா பிறக்கிற அப்படின்னா இறக்கறதுக்கு. ஏன்டா இறந்தன்னா அப்புறம் பிறக்கறதுக்கு. அப்படின்னு மாத்தி ஏன்னா பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்றார். அப்ப அ பெருமான் இந்த உலகத்துல நம்மள போக்குவரவு இந்த உடம்ப பெற்ற நாம போக்கும் வரவும் செய்துகிட்டே இருக்கோம். அப்ப இது எவ்வளோ நாள் இந்த மாரி ஆயிட்டே இருக்கும் அப்டின்னா, இந்த வினை பயன்கள் இன்பத் துன்பங்களை நம்ம நுகர்கின்ற காலம், எவ்வளோ வினை கொண்டு வந்திருக்கோமோ, அந்த வினைய அனுபவிக்கிற வரைக்கும் இந்த உடல் தேவ. அப்ப இந்த உடலுக்கு குறித்த காலம் வரை இந்த உடல் இந்த உலகத்துல நிலைத்து நிற்கும்படி பெருமான் செய்றான் இல்லையா? அததான் காத்தல் தொழில் அப்டின்னு நம்ம சொல்றோம். இல்லையா? அப்ப நல்லா இத புரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா உயிர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உடம்பு
அந்த குறித்த காலம் அந்த காலம்ங்கிறது தான் வினையை நம்ம எவ்வளோ வினையை நம்ம அனுபவிக்கணும்னு எல்லாமே பெருமான் எவ்வளோ காலம் இருக்கணும் எல்லாமே அவன் முடிவு பண்ணி தானே நம்மளை இங்கே அனுப்புகிறான் இல்லையா? அப்போ அந்த குறித்த காலம் வரை நிற்கும்படி அந்த உடம்பை செய்கிறது தான் இங்கே காத்தல்னு செய்கிறோம். அப்ப அழித்தல் அப்படிங்கிறது என்ன சொல்றேன்னா, இனி இந்த உடம்பால இந்த உயிரினம் இருந்து அவன் பிரிக்கிறது தான் இங்க அழித்தல். நம்ம அழித்தல்ங்கிற சொல்ல பயன்படுத்துறதுல ஒடுக்குதல் அப்படின்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா, அது இந்த உடம்ப நமக்கு மாயையிலிருந்து குடுத்தான் இல்லையா? திரும்ப கொண்டு போய் அந்த மாயையிலேயே அந்த உடம்ப வைக்கிறத தான் நம்ம ஒடுக்குதல் அப்படின்னு எடுத்த இடத்திலே கொண்டு போய் அந்த கா கா அவன் காரியப்படுத்தினான். மாயையிலிருந்து நமக்கு காரியப்படுத்தி குடுத்தான். அந்த காரியத்த திரும்ப கொண்டு போய் அந்த மாயையிலே ஒடுக்குறது தான் நம்ம இங்க ஒடுக்குதல்ன்னு சொல்றோம். அத அழித்தல்ன்னு சொல்றோம். ஆனா, இங்க நம்ம ஒடுக்குதல்ன்ற சொல்லு தான் இங்க சரியா இருக்கு. அப்ப அப்ப அ எந்த எந்த உயிராவது இந்த உடம்ப விட்டு, இந்த உலக விட்டு பிரியறதுக்கு விரும்புமா? அப்படின்னா, எந்த உயிரும் அந்த விரும்பாது. வேணா வார்த்தைகள்ல வேணா சொல்லலாம். ஆனா, எந்த உயிர்களும் விரும்புவதில்லை. ஏன்னா, அ ச அந்த இறப்புங்கிறது அந்த உயிருக்கு சொல்ல முடியாத துன்பமா இருக்கு. இல்லையா? அப்ப இப்ப நல்லா பேசிட்டு இருந்தவரு திடீர்னு விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னா, அந்த அவரை சேர்ந்தவர்களுடைய மனம் எவ்வளவோ பாடுபடுது. "இறைவனே இது என்ன நியாயம்னு கேட்கிறோம். உனக்கு கண் இல்லையான்னு கேட்கிறோம்" அப்படின்னு கதர்றாங்க. ஆனா, இப்படிப்பட்ட அழித்தலை இறைவன் செய்தல் நன்றா? அப்படின்னு பார்த்தா, அ ஒரு பையன் நோய்வாய்ப்பட்டு இளைத்திருந்தான். தந்தை அதுக்கு ரொம்ப மிகவும் கவலைப்படுறாரு. மருத்துவர் வந்து பார்க்குறாரு. பையனுக்கு இப்போது முழு ஓய்வு தேவைங்கிறாரு. படிப்பது கூட அவனது நிலையை பாதிக்கலாம். அதனால அவன் படிக்க கூட கூடாது அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்ன அறிவுரையை பையன் பெரிதாக எடுத்துக்கொள்ளல. அவன் வெளியே சென்று விளையாட விரும்புறான். தந்தையார் அனுமதிக்கவில்லை. ஆனா, இரவு நேரத்தில கண் விழித்து படிக்க விரும்பினான். அதற்கும் தந்தையார் விடல. புத்தகத்தை எடுத்து பூட்டி வைத்தார். விளக்கை அணைத்து விட்டார். இதையெல்லாம் கண்டு மகனுக்கு ஆத்திரம் வந்தது. ஆனாலும் என்ன செய்ய முடியும்? இல்லையா? அப்பாவி ஆயிற்று. அவனுக்கு ஒண்ணும் தெரியல. விவரம் புரியல. அதனோட மகனுடைய பார்வையில் தந்தையின் செயலெல்லாம் எப்படி தெரியுது? ரொம்ப கொடுமையா தெரியுது. அவர் நம்ம எத செஞ்சாலும் செய்ய விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறார். ஆனா, அவர் செய்யறதெல்லாம் அந்த மகன் மீது கொண்ட அன்பினால் தானே! அதனால தந்தை இப்படியெல்லாம் செய்கிறார். விளையாட்டு பொருளை அவனிடமிருந்து விலக்கி வைக்கிறார். விளக்க அணைச்சு வைக்கிறாரு. புத்தகத்த அவனிடந்து பிரிச்சு வைக்கிறார் அப்படின்னு தந்தையினுடைய செயல் அதான் அது போன்றது தான் இறைவனது செயல். இந்த வினை பயன்களாகிய இந்த இந்த இன்பத் துன்பங்கள நம்ம மாறி மாறி நுகர்ந்த உயிர்கள், அதனால் இளைப்பு எய்தி நிற்கும். இல்லையா? அப்ப அந்த இளைப்பு குடுக்கறது தான் இங்க ஒடுக்குதல். ஏன்னா, அந்த இவ்வளோ நாளா அந்த துன்பத்தை அனுபவிச்ச உயிர்களுக்கு கொஞ்சம் அந்த துன்பத்திலிருந்து கொஞ்சம் ரிலாக்சேஷன் குடுக்கறது தான் அந்த இறப்பு. அதான் இளைப்பு. ஏன்னா திரும்ப வரதான் போறோம். திரும்ப வராம இருக்க போறதில்ல. அந்த இளைப்பை தான் அந்த பெருமான் இங்க இந்த உடம்பையும், உடலையும் பிரித்து கொடுக்கிறான். பிரிக்கிறதுனால நமக்கு இந்த உயிருக்கு கொஞ்சம் இளைப்பு கிடைக்குது. அப்ப இந்த 3 தொழில்களும் இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற இந்த 3 தொழில்களும் இந்த மாயையில நடக்குது. அப்ப ஜடப்பொருள்ல நடக்குது. ஆனா, இப்ப இன்னும் 2 தொழில்கள் நம்ம சைவ சித்தாந்தத்துல சொல்றோம். அதுல ஒண்ணு மறைத்தல். மறைத்தல் அப்படிங்கிறது இந்த இ உயிர்கள்ல இந்த பெருமான் பிறப்பு, இறப்புகள்ல பட்டு உழலச் செய்தல். அதுக்கு தான் மறைத்தல்ன்னு சொல்றேன். ஏன்னா, அ பெருமான் அந்த மாயையும், கன்மத்தையும் தான் கூட்டுறான், இந்த உயிர்களோட. ஏன்னா, இந்த ஆணவத்தினுடைய வலிமையே அந்த அழுக்கு இருக்கு இல்லையா? அந்த அழுக்க நீக்குவதற்காக இன்னும் 2 அழுக்க கூட சேர்க்கிறான். இப்ப துணியில அழுக்கு இருக்கு அப்படின்னா, அந்த அழுக்க நீக்கிறதுக்காக நம்ம அழுக்கு சோப்பு போடுறோம். இல்லையா? அப்ப அந்த மாரி இந்த உயிர்ல இருக்க ஆணவங்கிற அழுக்க கழுவுறதுக்காக, பெருமான் மாயை, கன்மங்கள் அப்படிங்கிற 2 பொருள நம்மளோட கூட்டுறான். இதுக்கு தான் மறைத்தல் அப்படின்னு பேரு. ஏன் அப்படின்னா, அந்த மாயை, கன்மங்கள்லாம் செயற்படும் பொழுது, இந்த உயிருக்கு அ பேரறிவு தோன்றாமல் மயக்க உணர்வு, சிற்றறிவு தான் தோன்றும். ஏன்னா, அப்பதான் அந்த உயிர்கள் அத அனுபவிக்கும். சிற்றறிவு இந்த உயிர்களை உலகப் பொருளோடு பிணித்து ஏன்னா, அந்த சிற்றறிவுன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னாவே, பேரறிவான பெருமானோட சேராம, இவன் தாழ்ந்த இந்த ஜடப் பொருள்கள் கூட போய் உறவாடுறான். உலகப் பொருள்கள் கூட போய் சேர்றான். பாசப் பொருளோட இணையறான். அததான் நம்ம என்ன சொல்றாங்க இங்க சித்தாந்தத்துல அப்படின்னா, அ அதனால இந்த உயிர் சிற்றறிவு. ஏன்னா, அ அ ஜடம் அது அறிவே இல்ல. அந்த அறிவில்லாத பொருள் கூட போய் சேர்ந்து ஒரு இன்பம் வரும்னு இவன் நெனைக்கிறான். அத தூய்க்கணும்னு நெனைக்கிறான். அதுல இவனுக்கு விருப்பம் வருது அப்படிங்கும்போதே, இவன் சிற்றறிவு உடையவனாக இருக்கிறான்ங்கிறது நல்லா புரிஞ்சிருது.
அப்ப இறைவன் இறைவனை நோக்க விடாது இந்த உலகத்தையே நோக்கி நிற்கச் செய்யும். இந்த மறைத்தல் தொழில்ல பெருமான் அததான் செய்றாரு. இவன் உலகத்திலேயே இவன் உழலணுங்கிறது தான் பெருமான் செய்யறது. ஏன்னா உலகத்துல இவன் ஏன்னா ஒரு பொருள பயன்படுத்த அது தேயும். இல்லையா? எந்த பொருளா இருந்தாலும் ஒரு பொருள நம்ம பயன்படுத்த தேயும். அப்ப அததான் இங்க செய்றாரு. அதுக்காக தான் இந்த உலகத்துல நம்மள பெருமான் உழல விடுறாரு. இல்லையா? அப்ப இந்த உழல விடும்போது, இந்த பல விதமான அல்லல்களை இந்த உயிர்கள் அடையும். இல்லையா? ஏன்னா உலகங்கிறதே துன்ப காரணம் தான். அப்ப இந்த உலகத்துல இருந்து யாரும் நிம்மதியா இருக்கோம் அப்படின்லாம் கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா இந்த உலகங்கிறதே ஒரு துன்ப காரணம் தான். அப்படி உயிர்கள் தம்மையும் தலைவனையும் அறியாது, தன்னையும் தெரியாது, தன்னுடைய தலைவனையும் அறியாது மயங்கி நிற்கும். இல்லையா? அப்ப அவ்வகையில் இறைவனது செயல் இங்கே மறைத்தல்ன்னு சொல்லுது. ஏன்னா பெருமான் தன்னை காட்டாம இந்த உலகத்த காட்டுறான். இல்லையா? அப்ப அததான் மறைத்தல். தன்னை மறைத்து இந்த உலகத்த பெருமான் காட்டுறான். அப்படி மறைத்தலை இறைவன் ஏன் செய்யணும்? ஏன் இப்படி செய்றான்? பெருமான் தன்னையே நேரடியா காட்டிடலாமே! ஏன் இப்படியெல்லாம் உலகத்துலலாம் நம்மள உழல விடணும்? அப்படின்னா, அப்ப ஆணவமாகிய ஏன்னா நோய் இருக்கு நமக்கு. இல்லையா? அழுக்கு இருக்குது. அதாவது நோயின்னு சொல்றோம், ஆணவம்ன்னு சொல்றோம், பல சொற்களால சொல்றோம். அப்ப இந்த நோய்க்கு மருந்தாக இந்த உயிர்களுக்கு கொடுக்கப்பட்டது தான் அந்த மாயையும், கன்மங்களையும். அப்ப இந்த ஆணவம் தேயணும்னா, அந்த மாயை, கன்மங்கிற மருந்த இவன் எடுத்துக்கணும். அதுக்காக தான் அத பெருமான் இவனுக்கு ஊட்டுறான். அப்ப அதன் பயப்பட்ட அந்த உயிர்கள் உலக வாழ்வில் பல அல்லல்களை அடைகின்றன. இல்லையா? அப்ப உடம்பை எடுத்துட்டாவே இவனுக்கு அல்லல் தான். இல்லையா? அப்போ உயிர்கள் உலக வாழ்வில் பல அல்லல்களை அடைகின்றன. இவ்வாறு உயிர்கள் உழலச் செய்ததன் பயனா, ஆணவ மலத்தின் சக்தி மெலிகிறது. கொஞ்சம் கொஞ்சமா இவன் இந்த உலகத்துல இவன போட பலவிதமான பிறப்புகள கொடுக்க இவனுக்கு அறிவு கொஞ்சம் கொஞ்சமா வளருது. ஏன்னா வளர்ந்த அறிவு என்னைக்குமே போகாது. அப்ப பல பிறவிகள் இவனுக்கு அந்த அறிவு வளர்ச்சி அடையறதுக்கு 84,00,000 பிறவி குடுக்குறார். அததான் சொல்றாரு. இப்படி உயிர்கள உழலச் செய்யும் பயனா, ஆணவ மனத்தினுடைய சக்தி மெலியுது அப்படின்னு சொல்றாரு. இல்லையா? ஆனா நமக்கு இத எப்படி சொல்றது? எப்படி உலகத்துல போய் நம்மள போடுறதுனால எப்படி ஆணவ மனம் தேயும்? அப்படின்னு நம்ம கேட்போம். அதுக்கு ஆனந்தரசன் ஐயா வந்து ஒரு கதை சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, ஒரு தெரு முனையில ஒரு காஃபி கடை இருக்கு. அந்த கடையில ரொம்ப கூட்டமா இருக்கு. ஆனாலும் எல்லாரும் அந்த கடையில காஃபி நல்லா இருக்கனால கூட்டத்த பார்க்காம எல்லாம் வரிசையில நின்னு அந்த காஃபிய வாங்கி வாங்கி எல்லாரும் குடிக்கிறாங்க. அப்ப அதுல ஒருத்தர் போறாரு. அவருக்கு இந்த காஃபிய சுட சுட ஊத்தி அவன் குடுக்குறான். அவருக்கு வாய் பொறுக்காத சூடு. அவ்ளோ சூடு. கையில கூட வச்சிருக்க முடியாத சூடு. அதனால அங்க இருக்க பலகையில வச்சுர்றாரு. வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறாரு, அதனுடைய சூடு ஆறவே இல்ல. அப்ப அந்த கடைக்காரர்ட்ட சொல்றாரு, "அப்பா இத கொஞ்சம் ஆத்தி குடுன்னோனே" இன்னொரு டம்ளருக்கு மாத்துறாரு. இன்னொரு டம்ளர் ஆத்துறோமா இல்லையா? அப்ப இந்த 2 டம்ளருக்கும் மாத்தி போடும்போது அதனுடைய சூடு குறையுது இல்லையா? அதுபோல இந்த பிறவி இவன் உடம்புல அந்த உடம்புல இந்த உடம்புலயும் பெருமான் மாத்தி போக இவனுடைய ஆணவ மலமும் என்ன பண்ணுது? அடங்குது. அததான் இங்க சொல்றார். அதனால தான் பெருமான் இப்படி மறைத்தல் தொழில செய்து இந்த இந்த உயிருக்கு மாயையும், கன்மம்னா நம்ம செய்து வைத்திருக்க வினைய தான் இங்க கன்மம்னு சொல்றாரு. மாயைங்கிறது இந்த உலகமும், உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்கள், இந்த உடம்பு, கருவிகள் எல்லாமே மாயை தான். எல்லாமே மாயையில அப்ப இதெல்லாம் கூட்டுறதே எதுக்குன்னா, இந்த ஆணவ மனத்தினுடைய சக்தி மெலிவடைவதற்கு தான். அததான் சொல்றார். இப்படி இவ்வாறு இந்த உயிர்கள் செயல்பட பிறவி எடுக்க ஒவ்வொரு காரியத்திலயும் இவன் நுழைய எல்லாம் ஒண்ணொண்ணா பண்ண, இவனை பற்றியுள்ள ஆணவமும் செயல்பட்டு அதனுடைய சக்தி எப்படி அந்த காஃபில சூடு ஆறுனுச்சோ, அந்த மாரி இவனுடைய ஆணவ மலத்தினுடைய சக்தி மெல்ல தேய்ந்து மெலிகிறது. இல்லையா? அதற்காக தான் பெருமான் என்ன பண்றான்? இந்த தொழிலையே செய்றான். அதுவும் தன்னை காட்டாம இந்த பெருமான் மறைந்து நின்று செய்வதால, இந்த தொழில நம்ம மறைத்தல் தொழில் அப்படின்னு சொல்றோம். ஆணவத்தினுடைய சக்தி மெலிவடைகிறது. அதன் அப்படின்னா, அ அது மெலிய இவனுடைய அறிவினுள்ள இருக்கக்கூடிய மறைப்பு நீங்கிக்கிட்டே வருது. இவனுடைய அ ஆணவம் எந்த அளவுக்கு தேயுதோ, அந்த அளவுக்கு இவனுடைய அறிவுல இருக்கக்கூடிய மறைப்பு நீங்குது அப்படின்னு சொல்றார். அப்ப மறைத்தலை செய்வது கூட இந்த உயிர்களின் அறிவை வளர்த்து உய்விப்பதன் பொருட்டே பெருமான் இந்த மறைத்தல் தொழில செய்றான். இதுதான் பெருமான் நமக்கு செய்யக்கூடிய அறிவுல செய்யக்கூடிய மறைத்தல் தொழில். ஏன் இப்படி மறைத்தல் தொழில் இவன் செய்றான்னா,
இவனை மறைத்தல் தொழில் இவன் மறைந்திருந்து செய்யறதே அந்த உயிருக்கு பக்குவம் வரும் பொருட்டு தான். ஏன்னா இந்த உலகத்துல உழல தான் இவனுக்கு பக்குவம் வருங்கிறதுனால தான் பெருமான் அது போல செய்யறான். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குற தொழில் அருளல். அருளல் அப்படிங்கிறது இப்ப சொல்லப்போனா இப்ப நம்ம பார்த்திருக்க எல்லா தொழிலுமே அவனுடைய அருள் தான். ஆனாலும் அருள்னு ஒண்ணு தனியா சொல்றாரு அப்படின்னா, ஏன் அப்படின்னா, உயிர்கள் அறிவு முதிர்ந்துருது. பெருமான் இந்த மாரி மறைத்தல் தொழில போட்டு இந்த உயிர்களினுடைய அறிவ அ வள அ அறிவுல இருக்க மறைப்பு நீங்கச் செய்து, அந்த பெருமான் அறிவ வளர்க்கிறான். அப்ப அந்த உயிர்களுடைய அறிவு முதிர்ந்து, நல்ல ஒரு பக்குவ நிலையினுடைய தன்மையை பெறுது. இல்லையா? அப்ப அந்த தன்மை வரும்போது, அது தன்னை உணருது. தான் அடிமைங்கிறத உணருது. இறைவன் தான் தலைவன்கிறத உணருது. அப்ப இந்த பிறப்பு, இறப்புகள்ந்து நீங்கி வீடு பேறு அடையணுங்கிற எண்ணம் வருது. அப்ப இந்த எண்ணமெல்லாம் வரும்போது, பெருமான் அது அந்த பிறப்பு, இறப்புகளினின்று நம்மள நீங்கி வீடு அடையும்படி செய்தல் தான் அருளல். அததான் இங்க சொல்றார். ஏன்னா, உண்மையில பார்க்க போனா எல்லா அ எல்லாமே அருளல் தான். அப்ப இந்த பெருமான் படைத்தல யார வச்சு செய்றான் அப்படின்னா, படைத்தல பிரம்மாவ வச்சு செய்றான். காத்தல திருமால் வைத்து செய்றான். ஒடுக்குதல உருத்திரனை வைத்து செய்றான். மறைத்தல மகேஸ்வரனை வச்சு செய்றான். இந்த அருளல் தொழில சதாசிவரை வைத்து இந்த பெருமான் செய்றான். அப்ப பிரம்மன் செய்றான் அப்படின்னா, பிரம்மனே செய்ய முடியாது. மால் செய்றாரா, மாலே செய்ய முடியாது. அப்ப அவர்களெல்லாம் ஏவுதல், ஏவல் படி நடக்கக்கூடிய கர்த்தாக்கள். இல்லையா? அப்ப இவங்கெல்லாம் செய்றாங்க அப்படின்னு சொன்னாலும், எல்லாவற்றையும் செய்பவன் யார் அப்படின்னா, சிவபெருமான் ஒருவனே. அததான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிவபெருமான் அவனுடைய அதிகார சக்தியை இவர்கள் மேல செலுத்தி செய்ய வைக்கிறான். இப்ப நாமளே ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய இந்த முதல்வருக்கு எல்லா அதிகாரமும் உண்டு. ஆனா அவர் கீழ இருக்க அமைச்சர்கள், அந்த முதலமைச்சர் என்ன சொல்றாரோ அதத்தான் செய்யணும். ஏன்னா இவங்களுக்குன்னு எந்த சுதந்திரமும் இருக்காது. இவங்க அந்த மாரி சுதந்திரமா செயல்பட அதிகாரமே இல்ல. அதுபோல பெருமான் இவர்களை தனக்கு கீழ வைத்து, அந்த அதிகாரத்தை செலுத்தி, பெருமான் இவர்களை செயல்படுமாறு செய்றான். அதுதான் நம்ம இங்க 5 தொழில்களா நம்ம பார்க்கிறோம். அருளல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தொழில்கள பார்த்தோம். அப்புறம் இந்த உயிர்களுடைய நிலைய பார்த்தோம் இல்லையா? அந்த சகலம். அப்ப கேவலம்னு ஒண்ணு சொன்னோம் இல்லையா? ஒரு சொல். அப்ப தனிமைன்னு சொன்னோம். அப்ப இந்த உயிர்கள் அந்த உடம்ப பெறாம இருக்கக்கூடிய நிலைய நம்ம கேவலம்னு சொல்றோம். அப்புறம் இந்த உயிர்களுக்கு அந்த பெருமான் உடம்ப குடுத்துட்டான்னா, அந்த நிலைய சகலம்னு சொல்றோம். சித்தாந்தத்துல. இதெல்லாம் நல்லா இந்த சொல்லுக்கெல்லாம் நல்லா பொருள் தெரிஞ்சா தான் நமக்கு சைவ சித்தாந்தத்தினுடைய தன்மை புரியும். இப்ப கேவலம் அப்படின்னா தனிமை. தனிமை அப்படின்னா, அவன் இறைவனையும் உணர மாட்டான், தன்னையும் உணர மாட்டான், தன்னை பிடித்திருக்கக்கூடிய மலத்தையும் உணரவே மாட்டான். அந்த நிலையில தான் கேவலம். அப்புறம் இந்த அந்த கேவலத்திலயும் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த கேவல நிலையிலும் உடம்பே இல்லைன்னா கூட இதுக்கு ஒரு துன்ப உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் இந்த உயிர்களுக்கு. இப்ப பசங்கலாம் இப்ப கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுறாங்க. உச்சி வெயில்ல விளையாடுறாங்க. இப்ப அடிக்கிற வெயிலுக்கு பசங்கலாம் விளையாடுறாங்க. அவங்களுக்கு அந்த வெயிலினுடைய தாக்கமே தெரியறதில்ல. ஆனா, இப்ப நம்மள கொண்டு போய் அந்த வெயில்ல நிக்க வச்சா, நம்மளால கண்டிப்பா என்ன பண்ண முடியாது. ஒரு 2 நிமிஷம் கூட நம்மளால நிக்க முடியாது. தவிப்போம். அப்ப அந்த மாரி இந்த கேவல நிலையிலயும் சில உயிர்களுக்கு தான் அந்த துன்பத்தை உணர்ந்து அந்த தவிப்பு ஏற்படும். எந்த உயிர்களுக்கெல்லாம் அந்த மாரி தவிப்பு ஏற்படுதோ, எந்த உயிர்களெல்லாம் அந்த துன்பத்தை உணருதோ, அப்படிப்பட்ட உயிர்களுக்கு தான் பெருமான் படைத்தல் தொழில் செய்து, இந்த உயிர்களுக்கு உடம்பு, உடம்புல இருக்கக்கூடிய கருவிகள், உலகம், உலகத்தினுடைய நுகர்ச்சி பொருள்களை எல்லாம் படைத்து கொடுக்கிறான். அப்ப அந்த சகல கேவல நிலையில இருந்த உயிர், இப்ப சகலத்துக்கு வந்துருச்சு. சகஜமா மலத்தோட இருக்க நிலைய தான் நம்ம சகல நிலைன்னு சொல்றோம். இந்த 2 நிலைக்கும் சேர்த்து ஒரே பேர் என்னன்னா, கட்டு நிலை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா 2மே கட்டுப்பட்டு தான் இருக்கு. இல்லையா? ஒரு கட்டுக்குள்ள அந்த ஆணவத்தினால கட்டப்பட்டு அவனுடைய செயல்பாட்டுல இருக்கிறாங்க. அப்ப இந்த சகலத்துல இந்த மலம் முழுசா மறைச்சிருக்கும் அறிவ. அப்ப பெருமான் கைவிளக்கு போல இந்த உடம்ப குடுத்துடுறான். இந்த கேவல நிலையில உடம்ப சகல நிலையில உடம்ப குடுத்துடுறான். உடம்ப குடுத்தோனே என்ன பண்ணுது? இந்த உயிருக்கு கைவிளக்கு போல சிறிது வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது. ஆனாலும் அங்க இருக்க வெளிச்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அது மயக்கமா தான் தெரியும். கயிற பார்த்தா பாம்பு மாரி தெரியும். பள்ளமெல்லாம் மேடாட்டம் நைட்ல பைக்ல போறவங்களுக்கு தெரியும். பள்ளமெல்லாம் மேடாட்டம் இருக்கும். மேடெல்லாம்
பள்ளமாட்டம் இருக்கும். அந்த மாரி அந்த ஒரு மயக்க உணர்வு தான் இந்த உயிருக்கு இருக்கும். அப்புறம் அந்த உடல கொண்டு பெருமான் இவன மறைத்தல் தொழில் செய்து, இந்த மாயை கன்மங்கள கூட்டி, அந்த சகல நிலையில இவன பக்குவம் அடைய செய்து, அப்புறம் இறைவன் தன்னுடைய திருவடியில சேர்த்துக்க அந்த நிலை தான் சுத்த நிலை. அறிவுல அந்த அழுக்கு நீங்கி, முழுமையாக அந்த அழுக்கு நீங்கி இருக்கக்கூடிய நிலைக்கு சுத்த நிலை அப்படின்னு பேரு. அப்ப இங்க கருவிகள் எல்லாம் போயிடும். இந்த கருவி சார்பு நீங்கிய நிலை, அந்த சுத்த நிலைன்னு சொல்றோம். அப்ப சகல நிலையில சுத்தமா, கேவல நிலையில முழுமையா ஆணவ மலம் மறைச்சிருக்கும். அப்புறம் சகல நிலையில ஆணவ மலத்தினுடைய கொஞ்சம் தளர்வடையும். ஆனா தளர்வடையறனால இவன் நம்மள விட்டு போயிடுவானோ அப்படின்ட்டு அது என்ன பண்ணுது, இருக்கிற பொருளெல்லாம் வேற வேற மாரி காட்டுது. நன்மையெல்லாம் தீமையா காட்டுது. தீமையெல்லாம் நன்மையா காட்டுது. இல்லையா? அது அப்படி இருக்கக்கூடிய நிலை தான் சகல நிலை. அப்ப அந்த நிலையிலிருந்து இவன் சுத்த நிலைக்கு வரான். சுத்த நிலை, அது சிறப்பு நிலை. இல்லையா? ஏன்னா உயிர்களுக்கு இந்த கேவலத்துல இருக்கிறதும், சகலத்துல இருக்கிறதும் இயல்பல்ல. அதெல்லாம் வந்து செயற்கை தான். ஆ இவனுடைய உண்மையான நிலை என்ன அப்படின்னு பார்த்தா, சுத்த நிலையில இருக்கிறது தான். இறைவனோட இருந்து பேரின்பத்த அனுபவிக்கிறது தான் இவனுடைய இயல்பான நிலை. ஆனா, இவன் அந்த சுத்தமா ஆணவ மலத்துல இருக்கான், அப்புறம் கருவிய பெறுறான். இந்த 2 நிலையும் இவனுக்கு இயல்பான நிலை இல்ல. அது இயற்கை இல்ல. அது இவன் சேரக்கூடாத பொருள்கள் கூட சேர்ந்ததுனால வந்த செயற்கை நிலை. அது துன்பத்துக்கு இடம். ஏன்னா சேரக்கூடாத இடத்துல சேர்ந்தா துன்பம் தான் வரும். அப்ப சேர வேண்டிய இடத்துல கடைசியா வந்து சேர்றான். கருவி சார்பு நீங்கி அந்த சுத்த நிலைக்கு வரான். அந்த நிலைய தான் நம்ம வீட்டு நிலைன்னு சொல்றோம். முத்தி நிலைன்னு சொல்றோம். சிறப்பு நிலைன்னு சொல்றோம். இப்படி பல சொற்களால சொல்றோம். இல்லையா? அப்ப விளக்க விளங்கும் அறிவுடைய உயிர்களைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? பசுன்னு சொல்றோம். அப்ப இந்த பசுவ இறைவனை அடைவிடாம தடுத்தது எது அப்படின்னா, இந்த ஆணவம் தான். அது அறிவை தடை செய்வது. ஆணவம்ங்கிறது தான் அறிவை. ஏன்னா, அந்த பெருமானை பற்றிய எந்த அறிவையும் பெற விடாம அந்த அறிவ தடை செய்து, தன்னோட இயல்பான நிலைக்கு இயற்கை நிலைக்கு நம்மள போக விடாம இந்த ஆணவம் தான் தடுக்குது. இல்லையா? அப்ப அதுவும் இந்த ஆணவமும் நித்த பொருள் தான். எப்பயுமே இந்த ஆணவம் நம்ம எங்க இருக்கும்? தனியாலாம் இருக்காது. அதுவும் நித்த பொருள் தான். இறைவன் நம்ம என்னைக்கு இறைவன் இருக்கானோ, அன்னைக்கே உயிர்களும் இருக்கு. என்னைக்கு உயிர்கள் இருக்கோ, அன்னைக்கே இந்த மலமும் இருக்கு. இல்லையா? அப்ப இது நித்த பொருள். இது 3ம் எங்க தான் இருக்கு அப்படின்னா, அப்ப அந்த அறிவை தடை செய்ற பொருள் எங்க இருக்குன்னா, அறிவுல தான் இருக்கும். கண்ணு வலி எங்க இருக்குன்னா, கண்ணுல தான் இருக்கும். காது வலி எங்க இருக்குன்னா, காதுல தான் இருக்கும். அது மாரி இங்க அறிவை தடை செய்ற பொருள் எங்க இருக்கும் அப்படின்னா, அறிவிலேயே தான் இருக்கும். அப்ப இந்த பொருள் அழியுமா அப்படின்னா, இது அழிவில்லாதது. இதுக்கு தோற்றமும் இல்ல, இதுக்கு அழிவும் இல்ல. அப்ப இந்த அப்ப என்னதான் ஆகும் அப்படின்னா, இந்த அ இது பொருள் ஒண்ணுதான். ஆணவங்கிறது பொருள் ஒண்ணுதான். ஆனா அதனுடைய ஆற்றல்கள் பல. அப்ப அது இருக்கும் இடம் நமது அறிவு. அதனுடைய வேலை என்ன அப்படின்னா மறைப்பது. இல்லையா? அப்ப இது நம்ம படுகின்ற அத்தன துன்பத்திற்கும் காரணமான ஒரே பொருள் இதுதான். இல்லையா? அத இங்க நமக்கு சொல்றாங்க. அப்ப இவன் இருட்டு, முழுமையான இருட்டு. இது துன்பம் தருவது. இந்த ஆணவம் அருகில் வந்தால் இருட்டு கூட வெளிச்சமா தெரியுமாம். அவ்வளோ பயங்கரமான இது. அதுதான் சொல்றேன். இருட்டே வெளிச்சமா தெரியும்னா, ஆணவத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுதான் சொல்றாரு. அப்ப அந்த ஆணவம் இந்த உயிர விட்டு நீங்குமா அப்படின்னா, ஒரு காலமும் அந்த ஆணவம் உயிரினுடைய அறிவை விட்டு நீங்காது. அப்ப எப்படிதான் அப்ப சுத்த நிலைன்னா என்னன்னா, அந்த ஆணவத்தினுடைய ஆற்றல் கெட்டு அடங்கி இருக்கும். அதுதான் நம்ம சைவ சித்தாந்தத்துல சொல்றது. ஏன்னா இதெல்லாம் எத்த பொருள் எப்பயும் அந்த இடத்துல தான் இருக்கும். இல்லையா? இப்ப அ கண்ணோட உள்ள படலம் இல்லையா? காட்சி அப்ப அந்த அத உரிச்சா நமக்கு இறைவனுடைய காட்சி நமக்கு தெரியுது. அப்ப இத விட்டு நாமே நீங்க முடியுமா? அப்படின்னா, நாமளே அந்த ஆணவத்த விட்டு ஒரு காலமும் நீங்க முடியாது. இல்லையா? அப்ப எ இப்ப இந்த ஆணவத்தால பற்றப்படாதவன் தான் இந்த ஆணவத்துல இருக்கவன். ஏன்னா ஒரு பொதக்குழியில ஒருத்தன் விழுந்துட்டான்னா, அந்த பொதக்குழியில இல்லாதவன் வெளிய இருக்கவன் தான் காப்பாத்த முடியும். அப்ப இந்த உயிர்கள் ஆணவ மலத்தால பற்றப்படாத உயிர்கள் எதுவுமே இல்ல. பெருமான தவிர எல்லா உயிர்களும் ஆணவத்தால பற்றப்பட்ட உயிர்கள் தான். அப்ப அ அந்த ஆணவத்தால பற்றப்படாத ஒரே ஒருத்தன் அந்த பெருமான் தான். இல்லையா?
அப்ப அ அ நம்மளுடைய அந்த அஞ்ஞானத்தை நீக்கணும்னா, அந்த பொருள் அறிவுடைய பொருளாக இருக்க வேண்டும். இல்லையா? அப்ப அப்படி அறிவுடைய பொருள் யார் அப்படின்னா, பெருமான் மட்டும் தான். அததான் இங்க சொல்றாரு. அப்ப அழுக்கை நீக்குகின்ற மருந்து இறைவன் மட்டும் தான். அதனால தான் அவன வைத்தியநாதன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்லையா? மருந்து வேண்டில் இவை, மந்திரங்கள் இவை, புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவைன்னு சொல்றோம். அவன மலைமேல் மருந்துங்கிறோம். இல்லையா? மருந்து எங்க உள்ளது? நம்ம அறிவுல தான் இருக்குது அந்த மருந்தும். எங்கே அதான் இருக்கு. அ உள்ள அ திருமூலர் தான் சொல்வாரு இல்லையா? "முகத்தில் கண்கொண்டு காணும் மூடர்காள், அகத்தில் கண்கொண்டு காண்பதே ஆனந்தம்பர்." அந்த மாரி அந்த பெருமான் எங்க தான் இருக்கான். இந்த நோய்க்குரிய மருந்து, இந்த ஆணவத்தை நீக்கக்கூடிய மருந்தும் எங்க இருக்கு அப்டின்னா, அதுவும் நம்ம அறிவில் தான் இருக்கு. இல்லையா? அப்போ ஒரு காலத்துல இந்த இறைவன் உதவியுடன் இந்த ஆணவ மலத்தினுடைய கட்டிலிருந்து நாம விடுபடுவோம். இல்லையா? ஏன்னா, அ அதுக்கு தான் பெருமான் நம்மள இந்த படைத்தல் தொழில செய்து, காத்தல் தொழில செய்து, அ ஒடுக்குதல செய்து, இந்த மறைத்தல்ல நம்மள போட்டு, போட்டு, போட்டு எடுக்குறான். இல்லையா? அப்ப அந்த பெருமான் நமக்கு இந்த ஆணவத்தை ஒரு காலத்துல இந்த உயிர் பக்குவம் வரும்போது, இந்த ஆணவ மலத்திலிருந்து, இந்த அழுக்குலருந்து நம்ம நீக்க உதவுபவன் அவன்தான். அப்படி அவன் அந்த ஆணவத்த நீக்கிறதுக்காக அவன் எடுத்துக்கொள்ற கோலம் தான் துரோதான சக்தி அப்படின்னு சொல்றோம். இல்லையா? அந்த மாயை கன்மங்கள செயல்படுத்துவதற்காக பெருமான் துரோதான சக்தியாவும் இருக்கான். இல்லையா? அப்ப செயல்படுவதற்குரிய கருவி அந்த மாயை கன்மங்கள இயக்கறதுக்காகவே பெருமான் அந்த துரோதான சக்தியாக நமக்கு வெளிப்பட்டு வரான். அப்ப அந்த துரோதான சக்திய அதான் மாயை கன்மங்கள் தான் நமக்கு அழுக்கு சோப்புன்னு நம்ம சொன்னோம். இல்லையா? அப்ப அந்த மாயை கன்மங்கள் அதுவும் அப்ப அந்த ஆணவ மலத்த நீக்கிறதுக்காக போடக்கூடிய இந்த மாயை கன்மமும் நீக்கப்பட வேண்டியது தான். இல்லையா? கன்மம்னா என்ன அப்டின்னா, அது வினைய தான் நம்ம கன்மம்னு சொல்றோம். யான், எனது என்ற உணர்வோடு நம்ம எத செஞ்சாலும் அது கன்மம் தான். இல்லையா? அப்ப இந்த கன்மத்தை செய்வதற்குரிய கருவி எது அப்டின்னா, அந்த உடம்பு தான். இந்த வினைய நம்ம செய்யறதுக்கு. அப்ப இந்த உடம்புல மனத்தால நம்ம ஒரு நெனச்சுட்டாவே, ஒரு நன்மையோ, தீமையோ அது நமக்கு வினை ஆயிடுது. வாக்கால சொல்லிட்டாலும் போச்சு. உடம்பால செய்தாலும் வினை. இப்படி வினை வரக்கூடிய வழி எது அப்டின்னா, மனம், வாக்கு, காயம் ஆகிய இந்த 3 வழியாவும் நமக்கு இந்த வினை வருது. இல்லையா? அப்ப நம்ம புதுசா இப்ப நம்ம ஒரு வினைய செய்றோம். ஏன்னா, ஒரு மனசுல நம்ம எது நெனச்சாலுமே வினைங்கும்போது ஒவ்வொரு நொடிக்கும் நம்ம எவ்ளோ வினைகள ஈட்டிக்கொண்டே இருக்கிறோம். இல்லையா? இதெல்லாம் எதனால வருது அப்டின்னா, இது விருப்பத்தால வருது. நம்ம விரும்பி செய்வது. இல்லையா? நமக்கு விருப்பு, வெறுப்புன்னு வருதா இல்லையா? அந்த விருப்புனாலயும், வெறுப்பினாலயும் செய்யப்படுவது தான் இந்த வினை. இந்த வினைக்கு நம்ம சைவ சித்தாந்தத்துல ஆகாமியம் அப்படின்னு சொல்றோம். புதுசா நம்ம செய்யக்கூடிய இந்த வினைக்கு என்ன பேருன்னா, ஆகாமியம். காமியம் அப்படின்னா விருப்பத்தினால செய்வது. அதான் ஆகாமியம். அத அப்ப நம்ம புதுசா இப்ப புதிய வினைய நம்ம செய்துகிட்டே இருக்கோம். செய்யும்போது இத எப்படி செய்றோம்? நல்வினையாவும் செய்றோம். நல்ல விஷயங்களையும் செய்றோம். அது நல்வினையா இருக்கு. தீய விஷயங்கள செய்றோம். அதெல்லாம் தீவினையா இருக்கு. அப்ப நல்வினைனா எது? தீவினைனா எதுன்னு நமக்கு தெரியணும். அப்ப அறநூல்கள்ல, ஆகமங்கள்ல என்ன சொல்றாங்களோ, அதை செய்வது நல்வினை. அறநூல்கள்ல செய்வதெல்லாம் நல்வினையா இருக்கு. தீவினை அப்படிங்கிறது விதி அ விதித்தன செய்யாமை. என்ன செய்யணும்னு சில பேர் நான்லாம் எதுவுமே செய்யல. அப்படியே சும்மா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோமால, அதெல்லாம் எப்படி இருந்தாலும் வினை கூடிட்டு தான் இருக்கும். மனம் அடங்கியா இருக்க போகுது? இல்ல. அதனால விதித்தன செய்யாமை வினைங்கிறார். விதித்தன செய்யாமை தீவினை. விலக்கியன செய்தலும் தீவினை. அப்ப எத செய்யணுமோ, அத செய்யாம இருந்தாலும் அது தீவினை தான். எது செய்யக்கூடாதோ, அத செய்தாலும் அது தீவினை தான். அப்ப நம்ம செய்யும்போது நல்வினையாவும், தீவினையாவும் செய்றோம். அப்ப நல்வினையாவும், தீவினையாவும் செய்றோம்னா, அதனுடைய பயன் எப்படி நமக்கு வரும்னா, புண்ணியமாகவும், பாவமாகவும் வரும். நம்ம செய்தது நல்லதாவும், தீவினதாவும் செய்றோம். நல்வினையா செய்தது புண்ணியமாகவும், தீவினை செய்தது பாவமாகவும் மாற்றப்பட்டு, நம்மளுடைய புத்தி தத்துவம்னு ஒரு தத்துவம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பின்னாடி உண்மை இலக்கம் பார்க்கும்போது பார்க்கலாம். அதான் நமக்கு பேங்க்கு. அந்த புத்தி தத்துவத்தில கொண்டு போய் வச்சுருவாரு. அப்ப நம்ம இந்த பிறவியில நம்ம செஞ்சதெல்லாம் ஆகாமியம். இது கொண்டு போய் அந்த புத்தி தத்துவத்தில வைக்கும்போது இதுக்கு வேற பேரு. அப்ப இதுக்கு பேர் சஞ்சிதம் அப்படின்னு அர்த்தம்.
அங்க கொண்டு போய் அந்த புத்தியில பேங்க்ல நம்ம போட்டு வைக்கிறோம் இல்லையா? அந்த மாரி போடுறது. அதுதான் புத்தி தத்துவத்துல கொண்டு போய் வைக்கிறோம். அப்ப நம்ம செய்யும்போது இந்த வினைக்கு ஆகாமியம்னு பேரு. இத கொண்டு போய் ஸ்டோரேஜா சேர்த்து வைக்கும்போது இதுக்கு சஞ்சிதம் அப்படின்னு பேரு. சஞ்சிதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி ஆகாமியத்துக்கு விருப்பத்தால் செய்ததுன்னு எப்படி விரும்பி செய்வதுன்னு சொல்றோமோ, அந்த மாரி சஞ்சிதம் அப்படிங்கிறது நன்கு பெறப்பட்டது அப்படின்னு அர்த்தம். நல்லா வாங்கி வச்சிருக்கோம். அதுதான் சஞ்சித வினைன்னு நம்ம சொல்றோம். இதெல்லாம் ஒரு வினை குவியல். இந்த சஞ்சிதங்கிறதே ஒரு பெரிய குவியல். இதெல்லாம் அப்ப இந்த வினையை எதனால் செய்தோம் அப்படின்னா, ஏன் செஞ்சோம் அந்த வினைனா, நம்ம அறிவுல குறை காரணமாகத்தான் இந்த வினையெல்லாம் நம்ம செஞ்சுட்டோம். அப்ப அது ஆணவத்தினால தான் அந்த அறிவுல குறை ஏற்படுது. அப்ப அப்ப அறிவுல குறை இருக்கு அப்படின்னா, அவனுக்கு மருந்து குடுத்து அந்த நோய நம்ம சரிப்படுத்தணும். அப்ப எப்படி மருந்து குடுக்கறது அப்படின்னா, நாம வி அங்க குமிச்சு வச்சிருக்கோமா இல்லையா? சஞ்சித வினையா வச்சிருக்கோமா இல்லையா? அதிலிருந்து கொஞ்சத்த எடுத்து நமக்கு பெருமான் மருந்தா குடுக்குறான். அததான் இப்ப வாங்கிட்டு வந்து நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அப்படி அவன் நம்ம செய்யும்போது ஆகாமியமா செய்றோம். அது ஸ்டோரேஜா இருக்கும்போது சஞ்சித வினைன்னு சொல்றோம். அங்கருந்து நமக்கு குடுத்து அனுப்புவான். எல்லாத்தையும் குடுக்க மாட்டான். எதெல்லாம் நம்ம குடுத்தா திருந்துவோமோ, அந்த வினைய மட்டும் தான் பெருமான் நமக்கு எடுத்து குடுத்து அனுப்புறான். அந்த வினைக்கு பேரு பிராரத்தம் அப்படின்னு சொல்றோம். ஏன் இப்படி பெருமான் வினைய குடுக்கணும்? ஏன்னா அப்பர் சுவாமி சொல்றாருல்ல, "விண்ணுற அடுக்கிய விறகுன்னு" சொல்றாரு. அப்ப பெருமான் வந்து கஜ கஜன்னு கண்ட மாரி அப்படியே செஞ்சதெல்லாம் குடுக்கல. அப்படியே அடுக்கி குடுக்குறான். அத ஒரு முறைப்படுத்தி அத விண்ணுற அடுக்கியன்னு சொல்றாரா இல்லையா? அந்த மாரி வினைகள நமக்கு குடுக்கும்போது பெருமான் எத முன்ன குடுக்கணும், எத பின்ன குடுக்கணும், இதுக்கப்புறம் என்ன குடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு முறைப்படுத்தி குடுக்குறான். அதனால தான் அந்த பிராரத்தம் அப்படிங்கிறது வினைக்கு நேர்படுவது அப்படின்னு பேரு. இல்லையா? அப்ப இத தான் நம்ம தலை விதின்னு சொல்றோம். ஊழ்ன்னு சொல்றோம். பால்ன்னு சொல்றோம். தெய்வம்னு சொல்றோம். இல்லையா? தலையெழுத்துன்னு சொல்றோம். ஏன் தலை எழுத்து அப்படின்னு சொல்றோம்னா, தலையாயவனால் எழுதப்பட்டதால் தலையெழுத்து. அவனால் விதிக்கப்பட்டதால் இது விதி. அப்படின்னு இதுக்கெல்லாம் பல அ பேர் நம்ம கொண்டு வந்ததத்தான் நம்ம இந்த பிராரத்த வினை அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம செய்யும்போது ஆகாமியமா செய்றோம். அத கொண்டு போய் மேல குமிச்சு வைக்கும்போது சஞ்சிதம்ங்கிறோம். இந்த பிறவிக்கு நம்ம எடுத்துட்டு வரும்போது அத பிராரத்தம்னு சொல்றோம். இல்லையா? அப்ப விண்ணுற அடுக்கிய விறகு அப்படிங்கிறது, விறகு என்றாலே எரிக்கப்பட வேண்டியது. அப்ப அந்த வினையெல்லாம் எரிக்கப்பட வேண்டியது. அப்ப எரிக்கப்பட வேண்டியதுன்னா, யார் இதை எரிப்பா? அப்படின்னா, அது எரிப்பவர் குருநாதர். அத எரிக்கிறதுக்கு தான் குருநாதர் வரார். அவர் தான் தீக்கை செய்து, நாம செய்து வைத்திருக்க அந்த பழவினை, அந்த சஞ்சித வினைய தீக்கையால எரிப்பவர். அதான் குருன்னு சொல்றோம். அப்படி குருவா வருபவனும் சிவமே. அப்படி நமக்கு குருவாக வருபவன் ஏன்னா, அந்த அறிவுல எவ்வளோ நோய் இருக்குன்னு அவனுக்கு தான் தெரியும். அவன தவிர யாருக்கும் தெரியாது. அப்ப அந்த குருநாதனாக நமக்கு வருபவனும் பெருமான் தான். அது வந்து தீக்கை செய்து. தீக்கைனாவே தீர்ப்பது. எத தீர்ப்பது அப்படின்னாவே நம்ம செய்து வைத்திருக்க வினையை தீர்ப்பது. இல்லையா? அப்ப அந்த பிராரத்த வினைக்கு தகுந்த மாரி தான் அந்த உடம்பு, சூழ்நிலை, சுற்றம், பந்துக்கள் இல்லையா? எல்லாம் நமக்கு அமையுது. அப்ப இந்த பிராரத்த வினையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியாது. ஏன்னா அத அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனா குருநாதன் என்ன பண்ணுவான், நம்ம பல பல பிறவிகள்ல நம்ம செய்து சேர்த்து வச்சிருக்கக்கூடிய அந்த பேங்க்ல வச்சிருக்க அந்த புத்தி தத்துவத்துல வச்சிருக்க அத்தன டெபாசிட்டையும் குருநாதன் தன்னுடைய தீக்கையாலேயே அத போக்கிறான். அத தீர்ப்பது அப்படின்னு சொல்றார். இல்லையா? அப்ப இந்த மாணிக்கவாசக பெருமான் சொல்றார் நெறைய இடத்துல, "தனித்துணை நீ நிற்க யான் தருகி தடையினால் நடந்த வினைத்துணையேனை விடுதி கண்டாய்." தனித்துணை பெருமான் இருக்கான். ஆனா, நாம எத போய் பிடிக்கிறோம்? வினைகளத்தான் துணையா பிடிக்கிறோம். வினை சுற்றங்கள தான் பிடிக்கிறோம். அப்ப சொல்றார். அப்ப அ அந்த சுற்றங்கள் எப்படி இருக்கும்? நல்வினை காலத்துல கூடியிருப்பாங்க. இல்லையா? அப்போ நமக்கே ஒரு தீவினை வந்துச்சுன்னா, யார் எங்க போறாங்க என்னன்னு தெரியாது. இல்லையா? அததான் சொல்றார். அப்ப அந்த நல்வினை காலத்துல கூடியிருப்பாங்க. அப்போ தீவினை காலத்துல நம்மளெல்லாம் யாரும் என்ன பண்றோம்னு அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமான்னு நெனைப்பாங்க. ஆனா அப்படிலாம் இல்லாம எந்த காலத்திலயும் நமக்கு துணையா இருப்பவன் பெருமான் மட்டும் தான். மத்தது எல்லாமே நமக்கு பகைதான். பெருமானைத் தவிர மற்றது எல்லாமே நமக்கு
பகைதான். பகை என்றால் பகுப்பது அப்படின்னு பேர். பகுத்தலாகிய செயலை செய்வது இல்லையா? வாதிப்பது, பகுப்பது, பகை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா அந்த நம்ம சேர வேண்டிய இடத்துல போய் சேர விடாம தடுப்பதே இந்த உடம்பு, சூழ்நிலை, சுற்றம், இந்த பந்துக்கள் தான். அதனால அதெல்லாம் வினைத்துணைன்னு சொல்றாரு. அப்ப பெருமான் மட்டும் தான் நமக்கு தனித்துணை அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த வினைக்கு மருந்தாக பெருமான் நம்மள என்ன பண்றான்? இந்த பிறவியில கொண்டு போய் சேர்க்கிறான். வினைக்கு மருந்தாக அனுபவிக்க வேண்டியது. அப்ப அந்த வினையினால தான் நம்ம எந்த சாதியில பிறக்கிறோம், எந்த குலத்துல பிறக்கிறோம், எந்த ஆயுள், எவ்வளோ ஆயுளு, என்ன போகத்த நம்ம அனுபவிக்கணும், எவ்வளோ உயர்வா இருக்கணும், எவ்வளோ தாழ்வா இருக்கணும், எவ்வளோ பெருமை இருக்கணும், எவ்வளோ செல்வம் இருக்கணும், எவ்வளோ வறுமை இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் பெருமான் முடிவு செய்து நமக்கு சொல்றான். அதனால தான் அவனுக்கு பேர் வகுத்தான்னு சொல்றோம் இல்லையா? அப்ப வகுத்தான் நாம் செய்த வினை நல்வினையா, தீவினையா அப்படின்னு அதனுடைய பலன பாவமாகவும், புண்ணியமாகவும் இல்லையா? அப்ப எந்த பிறவியில வரும் அப்படின்னு அந்த பெருமான் நமக்கு குடுக்குறான். ஏன்னா வினை தானா போய் சேரும்ன்னு கூட ஒரு சில சமயங்கள்ல சொல்றாங்க. ஊழ்வினை உருத்து வந்து ஊட்டும்லாம் சொல்றாங்க. ஆனா வினைங்கிறது சடப்பொருள். சடப்பொருள் ஒரு உயிர் பொருளால செலுத்தப்படாம, அந்த பொருள் எப்பயுமே செயல்பட முடியாது. இல்லையா? அப்ப இந்த வினைய பெருமான் தான் நமக்கு ஊட்டி ஆகணும். இல்லையா? அப்ப நம்ம செய்த வினை நல்வினையாவும், தீவினையாவும் நம்ம செய்தது பாவமாவும், புண்ணியமாவும் போய் ஸ்டோர் ஆயிருக்கு. அடுத்த பிறவிக்கு நம்ம வரும்போது அது இன்பமாவும், துன்பமாவும் திரும்ப நமக்கு என்ன பண்ணுது? வருது. இன்பமாவும், துன்பமாவும் நமக்கு வருது. அதனால அந்த வினையவே ஒரு சுழற்சிங்கிறார். இல்லையா? அந்த வினையே சுழற்சி. அப்ப இவ்ளோ பாடுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆணவம் தான். இந்த ஆணவ மலத்தை தேய்ப்பதற்காக பெருமான் கன்மம், மாயை அப்படிங்கிற அந்த 2 அழுக்கையும் சேர்க்கிறான். ஆக மொத்தத்துல இந்த 3மே நீக்கப்பட வேண்டியதுதான். ஆணவம், கன்மம், மாயை ஆகிய பாசம். அது 3யும் சேர்த்தே மலம்ன்னு தான் சொல்லணும். பாசம்னாவே கயிறு. அது ஒரு கட்டு. அது பந்தம். இல்லையா? அந்த பெருமான் மட்டும் தான் நமக்கு பந்தம். மத்த எல்லாமே தீப்பந்தம் தான் நமக்கு. அப்ப அது ஒரே தன்மையுடையவனாக அந்த பெருமான் மட்டும் தான் இருந்து, நம்ம இந்த ஆணவத்திலிருந்து நம்மள காப்பாத்துறான். இல்லையா? இந்த ஆணவத்தை நோக்கும்போது இந்த கன்மமும், மாயையும் நமக்கு இன்பம் தான். ஆனா இறைவனை நோக்கும்போது எல்லாமே துன்பம்ங்கிறத நம்ம உணரணும். இறைவன் ஒருத்தன் தான் இன்ப காரணன். அவனால மட்டும் தான் நமக்கு இன்பம் வரும். அப்படிங்கிறத நம்ம உணரணும். அப்ப இந்த ஆணவத்துக்கு பல பேர் சொல்றார். இருள், இருள் மலம். அப்ப இருள்ல கொண்டு போய் தள்றதுனால அது இருள். அப்புறம் நம்மள அசுத்தப்படுத்துவதால் அத மலம்ங்கிறாங்க. பசுத்துவம், மிருத்தியு, மூர்ச்சை, அவித்தை அப்படின்னு அஞ்சனம் அப்படின்னு நெறைய பேருக்கு புல்லு மலம், பெத்த மலம், காமம், சயம், ருக்கு, களி இப்படின்னு நெறைய பேர்கள் இந்த ம ஆணவத்துக்கு இருக்கு. அப்ப இந்த உயிர் எப்பயும் இந்த ஆணவத்தோட சேர்ந்து இருப்பது இவனுக்கு செயற்கை தான். அந்த ஆணவத்தினுடைய பிடியிலிருந்து இவன் நீங்கி இருக்கணும். அதுக்காக தான் பெருமான் இந்த உடம்பையே குடுத்திருக்கான். அப்ப நம்ம பெற்றது கொண்டு பிழையே பெருக்கக்கூடாது. பெற்றது கொண்டு பிழையே பெருக்கி சுருக்கும் அன்பினை. அப்ப பிழைய சுருக்கணும். அன்ப பெருக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு சொல்றார். அப்ப ஆணவத்தை சார்ந்திருந்தால் நமக்கு துன்பம் மட்டும் தான் இருக்கும். திருவருளான பெருமானை சேர்ந்திருந்தா தான் அது இன்பம் செய்யும். இப்ப இந்த மாயையும், கன்மமும் மாயைய ஒளிப்பொருள்ன்னு சொல்றோம். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, ஆணவத்தோட இருக்கும்போது அவன் இருளா இருப்பான். இறைவனோட நம்ம இருக்கும்போது இந்த மாயையே நமக்கு ஒளிப்பொருளாவே இருப்பான். அப்ப அந்த சா எங்க நம்ம இருக்கிறோமோ அத பொறுத்து அந்த மாயையும், கன்மையும் சிறப்பாக செயல்பட்டு இந்த உயிர்கள் நல்ல கதிய அடையணும்னு பெருமான் இந்த உலகத்துக்கு நம்மள செலுத்தியிருக்கான். அப்ப நம்ம இந்த உலகத்துல வந்ததே எதுக்கு அப்படின்னா, அந்த திருவருளை அடையறதுக்கு அந்த பெருமானை வழிபாடு செய்வதற்கும், பெருமானை பூஜை செய்து அவனுடைய திருவடிய அடையறதுக்கு தான் இந்த பிறவியே நமக்கு பெருமான் குடுத்திருக்கான் அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம இந்த சைவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படை கொள்கைகள்ல இது ரொம்ப முக்கியமானது மட்டும் நம்ம பார்த்திருக்கோம். மீதி நம்ம அடுத்த வகுப்புல நம்ம பாடத்த தொடங்கிடுவோம். உண்மை விளக்கம் அப்படிங்கிற அந்த நூல நம்ம சிந்திப்போம். ஆம். திருச்சிற்றம்பலம். இதோட நம்ம இந்த அடிப்படை கொள்கைகளை நிறைவு செய்துக்கலாம். நன்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்துக் கொண்டிருந்ததும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமை தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற ஒரு புதிய நிகழ்ச்சியை கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கினோம்.
திருவருள் கருணையினாலே இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்தினம் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் இந்த நிகழ்ச்சி கடந்த வாரமும் இந்த வாரமும் அறிமுக உரையாற்றி சிறப்பாக முத்தாய்ப்பாக பேசியிருக்கிறார்கள். ஒரு சைவ சித்தாந்தி சைவ சமயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்தினரும் சைவ சமயத்தில் நான் ஒரு சைவன் என்று சொல்லிக் கொள்ளுகிற எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த அடிப்படை தத்துவங்களை இந்த அடிப்படைகளை முறைமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அவாவினாலே இந்த நிகழ்ச்சியை துவங்கினோம். அது சிவபெருமானுடைய கருணையினாலே ஐயாவை தேர்வு செய்து இந்த பிரபஞ்சம் நமக்கு அனுப்பியிருக்கிறது. ஐயா அவர்கள் இந்த சித்தாந்த வகுப்பு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த வகுப்பை நாம் துவங்க இருக்கிறோம் திருச்சிற்றம்பலத்தில். இப்போ குழப்பிக்கொள்ள வேண்டாம், சித்தாந்த சைவம் சைவ சித்தாந்தம். அந்த வகையில் ஐயா அவர்கள் நமக்கு இந்த 2 அறிமுக வகுப்பு கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்க விரும்பும் அனைத்து அன்பர்களும் எனக்கு சித்தாந்த வகுப்பில் ஆர்வம் இருக்கிறது, வெறும் தோத்திர நூல்களை பாடி பாடி கொண்டிருக்கிற எனக்கு சிவபெருமானுடைய அணுகும் அந்த திருவடியை பெறக்கூடிய அந்த பெரியோர்களுடைய 14 சாத்திரங்களையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் எனக்கு இருக்கிறது. சித்தாந்த வகுப்பும் அடியனுக்கு வேண்டும் என்கிற ஆர்வம் உள்ள அன்பர்கள் அடியனுடைய கட்புலன், அதாவது வாட்ஸ்அப் குழுவிலே உங்களுடைய பெயர், வயது, உங்களுடைய ஊர், உங்களுடைய முகவரி, நான் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்புகிறேன் என்கிற இந்த அது ஏனென்றால் உங்களுக்கு அந்த தேர்ச்சி சான்றிதழ் கொடுப்பதற்கும் ஒவ்வொரு வகுப்பின் முடிவிலும் கேட்கப்படும் கேள்விகளுக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் என்ன பதில் அளிக்கிறீர்கள் என்பது பொறுத்து தான் அந்த முதிர்ச்சி தேர்வு முதிர்ச்சியும் இருக்கும். இது உடனுக்குடன் அந்த தேர்வு நடக்கும். ஒரு வகுப்பு நடக்கிறது என்றால் அந்த வகுப்பு முடிந்தவுடன் அந்த வகுப்பிலே சார்ந்த கேள்விகள் இருக்கும். ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு என்று இல்லாம நீங்க வந்ததுக்கான அடையாளமும் தெரிந்து கொண்டதுக்கான அடையாளம், நீங்கள் உணர்ந்ததுக்கான அடையாளமும் அந்த வகுப்பிலே ஐயா அடியேன் இருப்போம். அந்த கேள்விகள் எல்லாம் ஒரு நாள் கேள்வியும் பதிலுமாகவே அந்த வகுப்பு இருக்கும். அந்த கேள்வியும் பதிலுமாக இருக்கக்கூடிய வகுப்பிலே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வி கேட்கப்படும். யாரும் பகிராமல் அவர்கள் சொந்த அந்த கற்றதும் பெற்றதும் ஒரு வகுப்பு, ஒரு சித்தாந்த வகுப்பிலே கற்றதும் பெற்றதும் பற்றி பேசுங்கள். பேசும்போது உங்களுக்கான மதிப்பெண்களை ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் கொடுப்பார்கள். அந்த வகையில ஒவ்வொருத்தரும் தேறி நாம் அடுத்த கட்ட நிலைக்கு சைவ சமயத்திலே செல்லலாம் என்று கூறி பெரிய கொடையாக இருக்கக்கூடிய ஐயா அவருடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி, மிக தாமதமாக வந்தாலும் மிக முத்தாய்ப்பாக பசு பாசம் சென்ற வகுப்பிலே விளக்கி இருந்தாலும் இந்த முறை அடுத்து அதுக்கான இன்னொரு அடிப்படை தகவல்களையும் நமக்கு எடுத்து இயம்பியிருக்கிறார்கள். நிச்சயம் இந்த உயிர்கள் படுகின்ற அந்த நிலைமை, உயிரினுடைய நிலைமையை குறித்து சொன்னார்கள். ஒவ்வொருவரும் இந்த நிகழ்ச்சி கேட்ட அன்பர்கள் தங்களுடைய நிலைமை என்ன? நாம் கேவலத்தில் இருக்கிறோமா? இல்ல நம்ம அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய உடம்பு எடுத்திருக்கோம், இந்த உடம்பிலிருந்து அடுத்த நிலைமைக்கு நாம் எந்த நிலைக்கு செல்ல போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவு. நாம் இன்னும் இப்படிதான் புழங்கி கொண்டே இருப்போமா? இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் மேல போக மாட்டோமா? ஐயோ நமக்கு வயசாயிருச்சே, இதுக்கப்புறம் நம்மளுக்கு தேர்வுமா? இதுக்கெல்லாம் முறை என்ன? இதுக்கப்புறம் செஞ்சு என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு சோர்வு இருக்குதா? இத்தனையும் தாண்டி இறைவன் நம்மை எப்படி ஆட்கொண்டிருக்கிறான்? நாம் உயிரோடு இருப்பதே அவனுடைய செயலால் தான். நாம் எப்படி ஆட்பட போகிறோம்? அவனுடைய திருவடியை நம்ம எப்படி அடைய போறோம்? அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இத்தனை கேள்விகள் இருந்தாலும் இந்த சித்தாந்த சைவம் நமக்கு பெரிய தெளிவு குருவின் திருமேனி காண்டல் மாதிரி ஐயா அவர்கள் வருங்காலங்களில் தங்களுடைய காணொலியை அவர் ஒரு அழகான ஒரு மேடையில தன்னுடைய அறையிலே அமர்ந்து நமக்கெல்லாம் அவருடைய திருமுக தரிசனம் கொடுப்பார் என்று வரும் கால வகுப்புகளில் நம்ம எதிர்பார்க்கிறோம். அந்த ஐயா அவர்கள் இன்றைக்கும் தாமதமாக வந்ததுக்கான காரணம் சிறுதொண்ட நாயனாருடைய வகுப்பில் சிறுதொண்ட நாயனாருடைய குரு பூஜையில் கலந்து கொண்டனாலே வருவதற்கு தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. மீண்டும் ஒரு முறை தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன். செவ்வாய் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த வகுப்பு நடக்க இருக்கிறது. ஐயா அவர்கள் 2 நாட்கள் அறிமுக வகுப்பு கொடுத்திருக்கிறார்கள். மேலும் இந்த நிகழ்ச்சி சித்தாந்த புத்தகம் வேண்டும் என்கிற அன்பர்கள் உங்களுடைய பெயர்களையும் கொடுத்து விடலாம். ஐயா அவர்களிடம் நான் தெரிவிக்கின்றேன் புத்தகங்களை எப்படி பெறுவது. அதற்கு முன்பதாக ஒரு சின்ன கருத்து தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஒரு கல்விக்கும் தட்சணை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது குரு தட்சணை. அதாவது பீடி, சிகரெட்டு, அபினு, பாக்கு, புயல, தண்ணி, உங்ககிட்ட இருக்கிற கெட்ட கருமங்கள், கெட்ட வினைகள், அந்த நம்ம எல்லாம் வாட்டி கொண்டிருக்கிற அந்த எல்லா துர்க்கர்மங்களையும் நீங்கள் காணிக்கையாக கொடுத்து விட வேண்டும் இறைவனிடம். உங்களிடம் தட்சணை என்ன எதிர்பார்க்கணும்னா, நம்மிடம் இருக்கக்கூடிய அழுக்குகள், மொத்த அழுக்குகளையும் மூட்டை கட்டி நான் இதை காணிக்கையாக கொடுத்து நான் எல்லாம் வல்ல சிவபெருமானிடம் கொடுத்து விட்டு இந்த சித்தாந்த வகுப்புக்கு வருகிறேன் அப்படின்ற ஒரு வகுப்பை அதை மட்டும் நீங்க காணிக்கையா கொடுங்க. இது முதல் காணிக்கை. 2வது காணிக்கை, இந்த புத்தகம் சித்தாந்த புத்தகங்கள் நாம் பயில்வதற்கு உங்களுக்கு இருக்கிறது என்ற தகவலையும் தெரிவிங்க.
அந்த புத்தகத்தை நான் 14 புத்தகங்களையும் மூலம் உரையுமாக இருக்கிறதோ அல்லது வெறும் மூலமாக இருக்கிற புத்தகமாக இருந்தாலும் பரவாயில்லை. அதை எப்படி பெற்றுத் தருவது என்று ஐயா அவர்கள் இப்பொழுது அறிவிப்பார்கள். ஐயா கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இப்புத்தகம் எத்தன புத்தகம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆர்டர் போட்டு வாங்கிடலாங்கய்யா. சரிங்க ஐயா. யார் யாருக்கு அப்போ புத்தகம் வேணும்னு அவங்க சொல்லணும். சரிங்க ஐயா. அப்போ முதல்ல நம்ம வந்து இப்போ ஒரு தட்சணை பத்தி சொன்னேன். தட்சணை உங்களுக்கு புரிஞ்சது நல்லா புடிச்சிருக்கா? ஆ ஆமாங்கய்யா. கண்டிப்பா. ஏன்னா அதாவது நம்ம அதாவது வகுப்பு குருதட்சணை கேட்கறது வகுப்பு கேட்கறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைங்க. அந்த வகுப்பு கேட்டதுனால நம்மகிட்ட என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஆமா. நம்ம அதான் குருதட்சணை கேட்டிருக்கேனே. பாத்தீங்களா? பார்க்க வேண்டியது. ஆமாங்க கேட்டுட்டு தான் இருக்கேன். உயிருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய அத்தனை நம்மகிட்ட இருக்கிற அத்தனை தீயதையும் குரு கிட்ட நீங்க குடுக்கணும். அதான். இப்ப அது மட்டும் குருன்றது இல்லைங்க. சாமி தான். இந்த உலகமே தீமையானது தான். அதையெல்லாம் ஆமா, விட்டுட்டு ஆமா, பெருமானுடைய திருவடிய மட்டும் பிடிக்கணும். அது மட்டும் தான். ஆமா. ஏன்னா, அப்போ எ துறவுன்னு சொல்லும்போதே எத தொறக்கணும் அப்டின்னா, அவன தவிர எல்லாத்தையுமே தொறக்கணும். ஆமா, ஆமா. அதுதான் சிவா. திருச்சிற்றம்பலம். அதுதான் துறவே நிச்சயங்கய்யா. ஐயா, இல்லையா? இந்த புத்தகம் வந்து 14 புத்தகம் ஒண்ணா வாங்கிடலாமா? இல்ல ஒரு புத்தகம் வாங்கிடலாமா ஐயா? ஐயோ! நான் ஒவ்வொரு புத்தகமா வாங்கிக்கலாங்க சாமி. சரிங்க. நிகழ்ச்சியில ஒவ்வொன்னுமே இப்ப உங்க வாங்கிக்கலாம். பழைய மாணவர்கள் வந்து புத்தகம் கையில வச்சிருப்பாங்க. ஆமா, புதிதாக வந்திருக்கிற எல்லாருமே மாணவர்கள் வந்து வச்சிருக்காங்க. ஆமா. அது எத்தன பேத்துக்கு அவங்க அந்த உண்மை விளக்கம் ஏன்னா உண்மை விளக்கம் தான் சைவ சித்தாந்தம் படிக்கிறதுக்கு முதல்ல நம்ம உண்மை விளக்கமானத படிக்கணும். அது சரிங்க ஐயா. படிச்சா தான் மற்ற நூல்கள் நமக்கு புரியும். இப்போதைக்கு நம்ம அந்த உண்மை விளக்கம் மட்டும் வாங்கிக்க சொல்லுங்க எல்லாத்தையும். சரிங்க. அன்பர்கள் வந்து யா ஒரு என்ன தேவைப்படுறவங்க அடியன உங்ககிட்ட சொல்லிட சொல்லுங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. எப்படி இப்ப எப்படி ஆமா. வாங்கணுங்கய்யா? எல்லாம் ஒரே இடத்துல இருக்க இப்ப மாட்டாங்கல்ல? ஆமா. இப்போ இப்போ தர்ம ஆதீனம் வந்து கிளை வச்சிருக்காங்கய்யா சென்னையில. ம். இப்போ நாங்க சென்னையிலே வாங்கி தந்தாலும் வாங்கி குடுத்துடுறேன். அது வந்து போஸ்டல்ல அனுப்ப சொன்னா அவங்க அனுப்பிச்சுருவாங்க. நீங்க பிடிஎஃப்பா போட்டு அனுப்பிச்சிட்டீங்க குரூப்ல போட்டீங்கன்னா கூட அவங்கவங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வச்சிருக்கேன்யா. மூலமும் உரையுமா வச்சிருக்கிறேன். அது இன்னும் கொஞ்சம் சௌரியமாவே போயிடுமே! சரிங்க. அது இப்ப யாருக்கு தேவையோ அந்த உண்மை விளக்கத்த நம்ம பிடிஎஃப் அனுப்பிச்சிடலாமா? ஆமாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம போஸ்ட்ல போட்டு அவங்களுக்கு கொரியர் பண்றதுக்கு நம்ம பிடிஎஃப்பா போட்டோம்னா அவங்க டவுன்லோட் பண்ணிக்குவாங்க இருக்க இடத்துல. எடுத்து கூட அங்க ஜெராக்ஸ் கூட எடுத்துக்கிட்டோமே. ஆமாங்கய்யா. சரி. இதுவும் நல்ல உபாயம் தான். அப்படி வேணுன்றவங்க சொன்னீங்கன்னா கூட நம்ம எங்கன்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் தந்துடுறேன். நீங்க வாங்கிக்கலாம். உண்மை விளக்கம். சரிங்க. ஐயா நம்ம எடுக்க போற புத்தகம் வந்து நீங்க முதல்ல உண்மை ஏதாவது விளக்கம் தாங்க. மாணவர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்க சொல்லுங்கய்யா. நிச்சயங்கய்யா. சிவாய நமः திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இந்த அறிவிப்புலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மேலும் நீங்க என்ன பண்ணணும்னா, என்னுடைய சிகாரம் அடியனுடைய சிகாரம்ன்ற ஒரு இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா? அந்த சிகாரம் தரும் உமையால் துணைன்ற அந்த பட்டன ஒரு முறை தொட்டீங்கன்னா, ஆட் கான்டாக்ட்ன்னு வரும். அந்த ஆட் கான்டாக்ட் குடுத்துட்டீங்கன்னா தான், என்னோட நீங்க தொடர்பு கொள்ள முடியும். அன்பர் பெருமக்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்க அன்பர் பெருமக்களுக்கு ஒரு சின்ன அறிவிப்பு. அந்த சிகாரம் இருக்கு இல்லையா? அந்த சிகாரம் சேனல்ல அப்படி தொட்டீங்கன்னா, அதுல ஓப்பன் ப்ரொஃபைல்ன்னு வரும். அப்படி வரும். அந்த ஓப்பன் ப்ரொஃபைல்ல வந்துன்னா, நீங்க ஓப்பன் ப்ரொஃபைல் வந்த பிறகு, கீழ ஆட் கான்டாக்ட் குடுத்தீங்கன்னா, அடியனுடைய எண்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய எண்களும் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்ப நான் வந்து உங்களுக்கு எளிமையா தொடர்பு கொண்டு, வகுப்பு குறித்த தகவல் குடுக்க வசதியா இருக்கும். சரியா? மிக்க மகிழ்ச்சிங்க. இப்போ இன்னைக்கு நடந்த கடந்த வகுப்புல பதி, பசு, பாசமும், அறம் பற்றியும் செல்லம்மா செல்லம்மாளம்மா அழகா விளக்கி சொன்னாங்க. நீங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்க 1/2 மணி நேரம் நாங்க எப்படி கடத்தணும்னு ஆசைப்பட்டோம். அத அப்படியே அனுபவங்கள பகிர்ந்து அற்புதமா கடத்திட்டாங்க. ரொம்ப சிவ சிவ மகிழ்ச்சிங்க ஐயா. சிவ. நல்ல ஒரு ஆமா. கலந்துரையாடல். ஏன்னா, சில பேர் பாசம்னா இன்னும் நாங்க உயிர்கள் மேல வச்சிருக்க பாசத்த சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா சைவ சித்தாந்தத்துல ஒரு பாசம்ன்ற சொல் இருக்கு. அது ஆணவம், கன்மம், மாயைன்ற தலைப்பின் கீழ் இருக்கு. அப்படின்ற ம். விளக்கமும் சில பேர் குடுக்க வேண்டிய நமக்கு சரி எல்லாருக்கும் அந்த மாரி நாங்களும் பாசம்னா அப்படிதான் அதுல நெனச்சுட்டு இருந்தோம். பதின்னா பொருள் அது வேற மாரி நம்ம நெனச்சுட்டு இருந்தோம். பசுன்னா 3 எல்லாமே 3ஆ இருக்கு பாருங்க. முப்பொருள், பதி, பசு, ஆமா, பாசம். மலம் ஆமா. 3 முப்பொருள். ஆணவம், கன்மம், ஆமா. மாயை. மாயை. நம்மளுடைய நிலை ஆமா, ஆமா. கேவலம், சகலம், சுத்தம். சுத்தம். ஞானமும் பதி ஞானம், பசு ஞானம், பாச ஞானம். வினையும் ஆமா, அதே மாதிரியே. ஆமா, ஆகாமியம், ஆ, சஞ்சிதம், பிராரத்தம். நம்ம வினை ஆ, செய்யக்கூடிய முறை மனம், மொழி, மெய் இப்படின்னு 3 ஆமா. பாருங்க. இதெல்லாம் சிவ. இதுதான் குருநாதர் வேணுன்றது. சிவ. இதெல்லாம் நல்லதுங்க. மிக்க மகிழ்ச்சி, கொஞ்சம் நல்லா மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அது கொஞ்சம் எளிமையா இருக்கும். எளிமையா இருக்கு, எளிமையா இருக்கு, எளிமையா இருக்கு. வேற ஏதாவது கருத்து தெரிவிக்க விரும்புறீங்களா? இன்னும் ஒரு 7 நிமிடம் இருக்கு. அன்பர் பெருமக்கள், இன்னைக்கு நடந்த சம்பவங்கள் குறித்து ஐயா அவர்கள் பேசியது குறித்து பேச விரும்புனீங்கன்னா பேசலாம். 2 வார்த்தை கேட்கலாம். அறிமுக வகுப்பு தான். இந்த 2 வகுப்புமே அறிமுக வகுப்பு தான். உண்மை விளக்கம் வந்து வருங்காலங்கள்ல வரும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எடுக்குறாங்க. உண்மை விளக்கம். அதுக்கான மூலமும் உரையும் வந்து பிடிஎஃபாவும் குடுத்துடுறேன்.
நீங்க புத்தகம் வேணும்னாலும் நீங்க கடையில வாங்கிக்கலாம். தர்மாதின வெளியீட்டுல உண்மை விளக்கம் கேட்டு வாங்கலாம். இல்ல 14 சாத்திரம் ஒரே புத்தகமா கிடைக்குது. அதையும் வாங்கிக்கலாம். 1000 பக்கங்கள் கொண்ட புத்தகமாவும் இருக்கு. உங்களுக்கு ஆர்வம் இருந்தா. சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஏன் சித்தாந்தம் படிக்கணும்? அப்படின்ற கேள்விக்கு இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல நான் சொல்லியிருந்தேன். வெறும் தோத்திர பாடல்களே பாடி, நாதத்தோடே நம்ம கலந்து போயிரலாம். ஆனா ஏன் பாடுறோம்? எதுக்கு பாடுறோம்? என்னத்துக்கு பாடுறோம்? எப்படி பாடுறோம்? அப்படின்றது வந்து ஒரு தெளிவோட, பகுத்தறிவோட இயங்குறதுக்கு சித்தாந்த சைவம் நமக்கு ஒரு அடிப்படையா இருக்கு. அது இல்லன்னா நம்ம வந்து உண்மை பொருள் நம்ம தெரிஞ்சுக்கவும், ஒரு நமக்கு அடியார் பெருமக்கள், ஆசிரியர் அதாவது குருமார்கள் நமக்கு வழிவகுத்திருக்கிறாங்க. அந்த வழிவகுத்ததுக்கு பேரு தான் சித்தாந்தம். சரியா? சிவாய நம திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். தோத்திரமும், சாத்திரமும் ஆனார்தாமே. அப்படிதானங்கய்யா? ஆமாங்க ஐயா. அப்பர் சிவ பெருமான் சிவா. வாக்கு. ஏன் திலகவதி அம்மா வாங்க. வாங்க. பாண்டிச்சேரியிலிருந்து திலகவதி அம்மா வாங்க. ஐயா, அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் வணக்கம். வாங்க, வாங்க, வாங்க. எப்படி இருந்தது நிகழ்ச்சி? ஐயா, அதாவது ஐயா சொல்லுவாங்க இல்லைங்களா, ஏன்ற வினை. ஏன்ற வினை என்பது ஐயா சொன்ன சஞ்சித வினை, பழைய வினை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, ஆமா. ஏன்ற நடப்பு வினை. ஆமா. ஏறு வினை என்பது ஆகாமியம். ஐயா சொன்னாங்க இல்லைங்களா, ஆமா, ஆமா, ஆமா. ஆகாமியம். அதுதான் வந்து ஏறு வினைன்னு நம்ம அருளரசு ஐயா சொல்லுவாங்க. ஆமா, தமிழ்ல சொல்லுவாங்க. அதான் தமிழ்ல சொல்லுவாங்க. இவங்க சுத்த தமிழ்ல சொல்றாங்க. ஐயா ஐயா வந்து நூல்ல இருக்கிறத சொல்றாங்க. ஆமா, 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 ஆமா. பிராரத்த வினை வந்து நமக்கு பெருமான் எவ்வளவு கொடுத்து இந்த பிறவிக்கு அனுப்புறாங்களோ அந்த பிராரத்த வினை இருக்கிற வரைக்கும் நாம உயிரோட இருப்போம். ஆமா. பிராரத்த வினை, ஆமா. பிராரத்த வினை. ஆமா, ஆமா, ஆமா. இப்ப அனுபவித்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, அந்த ஆமா. வினை இருக்கிற வரைக்கும் பெருமான் நம்மள இந்த உலகத்துல இருக்க வைப்பாங்க. ஆமா. அப்போ இப்படி சொல்லிடலாமா? செய்த வினை, செய்கின்ற வினை, செய்ய போகிற வினை. ஆமா. அதுதான் ஏன்ற வினை, ஏறு வினை அப்படின்னு ஐயா சொல்றது. ஆமா, ஆமா. ஐயா அதுதான் ஐயா. மகிழ்ச்சிமா. சிவாய தொடர்ந்து நம. வாங்க. கொஞ்சம் உறுதுணையா இருங்க. கொஞ்சம் உங்களுடைய ஆதரவு வேணும். நிகழ்ச்சிக்கான ஆதரவு வேணும். சரியா? சரிங்க ஐயா. கொண்டு போய் சேர்க்கணும். நன்றிங்க. நீங்கள் பெற்ற இந்த இன்பத்தை வந்து இப்படி ஒரு சைவ சங்கமம் ஏற்பட்டிருந்த இந்த செய்தி என்ன பண்ணணும்னு நீங்க அடியார்களுக்கு தெரிவிங்க. சரிங்களா? சரிங்க ஐயா. இதுல வந்து தெரிவிங்க. தோத்திரமும் சாத்திரமும் ஒரு நாணயத்துக்கு எப்படி 2 பக்கங்கள் இருக்கோ அது போல இது தோத்திரமும் சாத்திரமும் அப்பதான் ரெண்டையும் நாம அதனுடைய அறிவை பெற்றாதான் நமக்கு முழுமை பெறும்ன்றது அடியேனுடைய கருத்து. 2 கண்கள் தாமா. 2 கண்கள். நீங்க பக்தி செய்றீங்க. ஏன் செய்றீங்க? எதுக்கு செய்றீங்க? எப்படி செய்றீங்க? சித்தாந்தங்கிறது இலக்கணம். திருமறைகள்ங்கிறது இலக்கியம். இலக்கண அறிவு இருந்தா தான் இலக்கியத்தை ரசிக்க முடியும். சாத்திர அறிவு, சாத்திரம். ஆமா. சாத்திரங்கிறது அறிவு தான். அந்த அறிவு இருந்தாதான் நம்ம பெருமான்ட்ட அன்பை செலுத்த முடியும். அதான் சொல்றாரு. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிவாய நம. நல்லா இருந்ததுங்க ஐயா. கருத்துக்கள் நல்லா இருந்ததுங்க ஐயா. ஐயா விளக்கியது அந்த தற்காரியவாதம் ஏதோ அது பண்ணலாம் இன்னும் கொஞ்சம். நன்றி, நன்றி. சிவாய நம. நன்றிங்கம்மா. ஐயா நிறைய செஞ்சுக்கலாம் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். 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 மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லதுரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளபரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பொங்குழலால் அபிராமி கடைக்கண்களை ஆறிருதடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனிதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்மிகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை இரங்கல் பொங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒருமுறை நம்முடைய நிகழ்ச்சிக்கு அதாவது சித்தாந்த வகுப்புக்கு வருகை தந்த அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். நம்முடைய நிகழ்ச்சியின் அடுத்த பக்கமாக 9:45க்கு நாயன்மார்கள் புகழ்பாடி நால்வர் என்கிற தலைப்பின் கீழே நம்முடைய நிகழ்ச்சி இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் அன்பர்கள் கலந்து கொள்ளும்படி பணிவுடன் கேட்டு விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.